ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹயால். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா பார்ட் 4. ஒரு 3 பேர் லீட்ஸ் தான் பார்த்துருக்காங்க. இன்னும் டைம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணும், கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு. பட் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்புறம் கூப்பிட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப டவுட் வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த சேலஞ்சஸ் சொன்னோம் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து சொல்யூஷன், நான் வந்து எந்த ஒரு சஜஷனோ அட்வைஸ் எல்லாம் நம்ம சொல்லலை. நீங்களாக வந்து அதை கண்டுபிடிச்சிக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்னப்பா சொல்யூஷன் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது எனக்கு அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. நம்ம இந்த ப்ராப்ளம் பற்றியெல்லாம் பேசினா நல்லா வருமானு வஞ்சி அந்த 2 மட்டும் தான் பார்த்தேன். மற்றவங்க யாருமே அந்த சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வேறு யாரும் பார்க்கல. எல்லாருமே மென்னோட லைஃப், ஹவு ஹார்ட் இட் இஸ் மென்ஸ், ஸ்ட்ரகிளிங் மென்ஸ் லைஃப்னு 1, 2, 3 எல்லாம் பார்த்துருக்காங்க. ரேணு எல்லாமே சொன்னாங்க, கூப்பிட்டு அப்டேட் பண்ணாங்க. பட் இது வந்து ஏன்னா அட்லீஸ்ட் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன், இந்த க்ளோஸ்டு ஒன்ஸ் நம்மளோட ஒர்க் பண்ணுற லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அடுத்தது என்னங்கிறத கன்டினியூ பண்ணி பண்ணலாம்ல டைம் கிடைக்கும் போது, அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம எதை பற்றி பேச போகிறோம், இதனால் என்ன பிரயோஜனம் மற்றவங்களுக்கு இருக்குது, அப்படிலாம் பண்ணணும்ல. அப்போ பார்க்கும்போது வஞ்சி வந்து லக்கீலி அந்த சேலஞ்சஸ் அண்ட் த சொல்யூஷன்ஸ் யூடிஎஸ் டூ திங்க் அண்ட் டூன்னு இப்போ சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த 2 தான் பார்த்து நல்லா இருக்குனாங்க. அப்பாடா, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா போதும், அதை எதிர்பார்ப்பேன். இப்போ நம்ம ஒன்று அப்லோட் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு லீடர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு அதோட சஜஷன், ஃபீட்பேக்கு, இல்லை எப்படி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம யாராவது நண்பர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு grip கிடைக்கும் இல்லையா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்படி எனக்கு நம்ம இவ்வளோ ப்ராப்ளம் லிஸ்ட் டவுன் பண்ணுறோம், பீப்புள் வந்து அதை மைண்டில் வச்செல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்போ நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், ரிசல்ட் இஸ் வித் காட் அப்படின்னு சொன்னா அப்படி. பட் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னா அப்படி. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கிறேன்னா, இந்த டாபிக் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம் பையன் பொண்ணு இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் பேசி இருந்திருப்பேன். பார்ட் 3 வெளியில் வந்து கொண்டு பேசினேன். இன்றைக்கி வந்து என் பாப்பா வந்து கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருச்சு. இதில் எழுதி கொடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. அப்படி குரோகர் வந்திருக்கிறேன். இங்கே வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல ஓரமாக காரை போட்டு இந்த சில தூரத்தில் யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு காரை போட்டுட்டு, கொஞ்சம் வெயில் மட்டும் அடிக்குது, கொஞ்சம் குளிர் இல்லாமல் இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. பட் அதனால் கொஞ்சம் துணி பழைய ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு வந்துட்டேன் கிளம்பி. ஸோ குட். இந்த வாட்டர் பாட்டுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கப்பா, இந்த மாதிரி வந்து ஏன் வந்து நல்ல வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தோம்ல, ஏன் இன்னும் வந்து இந்த உடஞ்சது, இது கொஞ்சம் ஹார்டு வேறு, கைக்கு எங்கேயாவது பட்டுதுன்னா பிச்சிரும் இல்லையா, ரொம்ப ஹார்டான பாட்டிலில் இது கைவிடி உடஞ்சிருக்குது, இது ஏன் இன்னும் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தூக்கி போட்டு வேறு நாங்கள் வாங்கி கொடுத்தோமே அதை யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா, இது இன்னும் நல்லா தான் இருக்குது, இது இன்னும் சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஏன் வந்து இப்படி குடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம், தாடி மீசையில் இருக்கனால தான். அது நிறையா இருக்கும்போது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தூக்கி போட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கி கொடுத்த பாட்டில் இருக்குது, பத்திரமா வச்சுருக்கிறேன் புதுசு, இது கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். அப்புறம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. இந்த மென்ஸ் லைஃப்பை பற்றி பேசும்போது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் யாருமே வந்து கேஆர் வந்து அப்போ விமனை பற்றி ஒன்றுமே பேசலை அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களை பற்றி தான் பேசணும். இது வந்து நான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு வாழ்க்கை என்ன கோத்ரூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, கண்டிப்பாக என்ன மாதிரி இருந்த பசங்க இதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ அதில் மிஸ் ஆனதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம சொல்லணும். ஒரு சிலது நேற்றுலாம் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இருந்து, எப்போவுமே வந்து நம்ம அவங்களே ரொம்ப பெருமையோலாம் எங்கேயும் பேசுகிறதில்ல. இல்லை நம்ம குழந்தைக்கு இப்படி அப்படின்னு, அப்புறம் மற்றவங்க பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமையாக பற்றி அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இன்னும் பண்ணிடல. ஒன்று பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு டாக்டருக்கு போய் அசிஸ்டண்ட்டாக போய் ஒரு 4 hours ஒர்க் பண்ண. அப்படி எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அசிஸ்டண்ட்டாக போய் இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் ஒரு நாள் பண்ணி கொடுத்தா அப்படி பையன். அதனால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சொசைட்டிக்காக வேலை பார்ப்பான்னு சொன்னேன். அது உடனே வந்து அது அவங்களோட ஸ்கோர் அதிகமாகும், இது அதிகமாகும், ரெஸ்யூம் பெருசாகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு டாக்டராக படிக்கிறன்னு பையன். அப்படி ஹாஸ்பிட்டல் போய் இரு, உனக்கு டைம் கிடைக்கும்போது நீ போய் இரு. இப்போ நான் வந்து இப்படி தான் வரணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து மனசில் இருந்துச்சு. அப்போ நம்ம சொசைட்டியில் தானே இருந்தோம். இப்போது இங்கே நிறைய பேர்த்துக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, மனுஷங்க யாரும் யோசிக்கிறது இல்லை பெருசாக.
அதை சொன்னோம்னா நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கோவம் வரலாம். பட் உண்மை அதுதானே இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் யோசிப்பாங்க. ஜென்ரலாக என்ன நடந்தாலும் யோசிக்க மாட்டாங்க. அதனால யார் வேணால் மேனிபுலேட் பண்ண முடியும். இங்கே அதுதான் நடக்குது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருக்கட்டும், பெருசாக அச்சீவ் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பாருங்களேன், அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு பொசிஷனில் 20 வருஷம் 30 வருஷம் இருந்துட்டு, இல்லை ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்டு, புள்ள குட்டியெல்லாம் பெற்று காசெல்லாம் இவங்க சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டிக்கு வந்து பேசுகிறதோ பிடிக்கிறதோ இது எல்லாமே அவங்க கடைசி காலத்தில் வேணால் அந்த கில்ட்டி இருக்கும். அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க நல்லது பண்ணணும்லாம் பண்ணல, அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும் மனசுக்குள்ளே. என்னென்னா ஒன்று வந்து அதுக்கு, இன்னொன்று வந்து என்னென்னா அந்த பதவியெல்லாம் வேணுங்கிறத சாதிச்சாச்சு. அடுத்த லெவல் நம்ம வந்து ஒருவேளை இது பாலிடிக்ஸுக்கு ஏதோ கொஞ்சம் லீட் பண்ணுமா அப்படின்னு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுற கூட இருக்கலாம். பட் எல்லாருமே அந்த மாதிரி இப்போ சகாயம் ஐஏஎஸ் சார் மாதிரி எவ்வளோ பேர் அப்படிலாம் இருந்திருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே போராடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கலனா, நான் இப்போ 44 முடிஞ்சு நம்ம இப்போவா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்படி தானே இருந்திருக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் பாதிப்பு தானே இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஒரு மேனேஜர் டிசிஎஸில் நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஆன்சைட் கொடுத்தா நீங்கள் வந்து அங்கே போய் எங்கள் பேரை கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து எடுத்து அந்த டீமில் வச்சு வேலைலாம் வாங்கிட்டு திரும்பலாம் கொடுக்கல. ஸோ அப்படிலாம் தான் இருந்தது. நான் கடைசியில் வந்த பையன் தான் எல்லா இடத்துக்கும், கடைசியில் எங்கூட இருந்த நண்பர்களில். ஸோ எல்லா இடத்துலையும் பாதிப்போட தான் இருந்திருக்கிறோம். பாதிப்புனா கொஞ்சமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இவங்க வந்து இங்கே கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, இப்போ பேரண்ட்ஸோ இன்லாஸோ இவங்க சொந்தக்காரங்களோ, நம்ம வந்து அந்த நேரம் யாருக்கோ ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பையனும் பொண்ணும் படிக்கட்டும், இல்லை மெடிக்கலுக்கு அவங்க வீட்டில் ஏதாவது நம்ம கொடுத்துருப்போம். உடனே அட்டாக் தான் நடக்கும், உடனே பழி தான் வாங்குவாங்க. இந்த பழி வாங்குறதுங்கிறது வந்து என்னையெல்லாம் இவங்க பழி வாங்கினது ஒரு லிஸ்ட் இருக்குதுல்ல, அது ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாமா சொல்லலாமான்னு யோசிச்சேன் டிஎஸ். பட் என்னென்னா நிறைய ஊனப்படுத்திடுமோ, நிறைய கஷ்டப்படுத்திடுமோ, நிறைய கில்ட்டி அவங்களுக்கு கொண்டு வந்துருமோ அப்படிங்கிறது தான். அதனால் அது சொல்கிறது இல்லை. என்னையெல்லாம் வந்து பழி வாங்காத ஆளுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. லைஃப்பில் போகிற வாரம்லாம் பழி வாங்கியிருக்கான். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, ஏன் கேர் உங்களுக்கு கோவம் வரலையா, நீங்கள் எதுவும் அவங்கள திருப்பி பண்ணலையா அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் மேலே. இப்போ நம்ம இப்போ நீங்கள் வந்து நியாயம்தான். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிடுங்களேன், கரெக்டாக பார்த்து அப்ரைசலில் கை வைப்பாங்க, ப்ரொமோஷனில் கை வைப்பாங்க இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களை எந்த இடத்துல அடித்தா வலிக்கும்னு தெரியும், அதை பூரா தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அட்லீஸ்ட்டு அதை கேட்டால் அதை வந்து ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிக்குதுன்னா எனக்கு வலிக்குது இதை பண்ணாதீன்னு சொல்கிற அதை சொல்கிறேனே, இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை புரியல. இவங்கள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்னொரு 1000 வருஷம் 10,000 வருஷம் ஆண்டு அனுபவிச்சு பெரிய லெவலுக்கு இருந்துட்டு போகிறேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு அடுத்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர்ஸை பார்த்தோன்னா அது அடுத்து எனக்கு வந்துருச்சு. அவங்க 55 வயசில் கஷ்டப்படுறாங்க, 60 வயசில் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப தூரம் இல்லை அந்த இடத்துக்குலாம் போகிறக்கு. நான் அடுத்து நான் அதே தான் கோத்ரூ பண்ண போகிறேன். எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவும் பண்ணது நான் பண்ணிட்டு போயிட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த் ரிலேட்டடாக சொல்கிறேன். அப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்னமா வந்து பெருசாக வந்து ஏதோ இன்னும் பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி, அதாவது வந்து தைரியம்ங்கிறது என்ன, நெஞ்சுரம்ங்கிறது என்ன, நீ ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணால் நீ நேருக்கு கேட்கணும். அட்லீஸ்ட் ஆஃப்லைன் அவங்ககிட்ட இது மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து இதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்ல, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மனசுலேயே வச்சுட்டு இருந்து பழி வாங்குறது. அது எல்லா இடத்துலையும் நடக்கும். வேலையிலையும் நிறைய நடந்திருக்கு, ஆஃபீஸ்லேயும் நடக்கும், குடும்பத்துலேயும் நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நடக்கும், எல்லா இடத்துலையும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஷேரில் போய் லூஸ் பண்ணிடுறான் அப்படி. சரியா? அப்போ வந்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஸ்பௌஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க, இவங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லும்போது நான் இதெல்லாம் சொன்னேன், சரி மனசு விட வேண்டாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் விடுங்க, அப்போ சரி பண்ணிடலாம், எல்லா சேவிங்ஸும் போயிடுச்சு அப்படி இப்படின்னா சொன்னேன் அப்படி. நான் அப்போ தான் வந்து ஒன்று கேட்டேன், நீ எல்லாம் எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன் உயிர் போது ஒரு 10,000 கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவிடான்னு கேட்டேன் நான். அப்போ உங்களை மாதிரி ஆளுகள் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இப்போ நான்லாம் அந்த மாதிரி எதுலேயுமே போய் பணத்தில் விட்டதில்லை, பணம் அந்த அளவுக்கு இருந்ததும் இல்லை, நான் அப்படி விரும்பினதும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு பணம் தேவையில்லை என் லைஃப்பில். சரியா? இங்கே வந்து நம்ம எப்படி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை தான் இங்கே கொண்டு வந்திருக்குது, வேறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ரிட்டையர்ட் ஆகி முடிச்சு ஒன்றுக்கு வராத நேரத்தில் போய் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணல, ஊருக்கு வேலை செய்யலை. இந்த வேலைங்கிறது உயிரை கொடுத்து பண்ணியிருக்குது. எங்கள் ஊரில் வந்து அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், ஆஃபீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 8 மணி நேரம் வேலை செஞ்சார், இன்னொரு 8 மணி நேரம் இங்கே வேலை செஞ்சாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். எங்கள் ஊரில் வந்து அத்தனை மக்களுக்கும் தெரியும். அப்போது ரொம்ப ஹார்டானது தான் இது. இது ஏன் பாசிபிளாக இருந்துச்சுன்னா, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை தான். சுயநலமாக அந்த மாதிரி வந்தவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்கன்னா, நான் எதிர்பார்த்த நீங்களாம் அப்படி இருக்கணும், கூட வந்து இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி யாருமே வரல. மோஸ்ட்லி யாரும் வரல.
அதுக்கெல்லாம் இப்படி வந்ததெல்லாம் வந்து டபுள் த டைம்ஸ் செல்ஃபிஷாக மாறி போனதெல்லாம் இருக்குது. சரியா? ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம கசின் ஒருத்தர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர படிப்ஸு. நம்மளோட கொஞ்சம் சீனியர், ரொம்பலாம் இல்லை. பிளட் ரிலேட்டிவு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெரிட்டில் வந்து டாக்டர் சீட் கிடைக்கல நம்ம காலத்தில். அப்புறம் 1 மார்க்கில் போயிடுச்சு. 1 மார்க்கு 1/2 மார்க்கில் மெரிட்டில் கிடைக்கல. அப்புறம் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் ஒரு டிகிரி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் 3 சிப்லிங்ஸு. மாமா வந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மெயின் ரோட்டில் இன்றைக்கெல்லாம் அது யார் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 ஏக்கர் தோட்டத்தை விற்று அந்த 3 பொண்ணுங்களும் படிக்க வச்சார். அப்போது இவங்க வந்து படித்து அப்போ எம்சிஏ வந்து இப்போ அது வந்து ரொம்ப பிடிச்சிது. செல்ஃப் சாக்ரிஃபைசிங் இண்டிவிஜுவல் குடும்பத்துக்காக. அப்போ இன்னொரு தங்கச்சி 2வது தங்கச்சி படிக்க வந்துருச்சு. 3வது தங்கச்சி படிக்க வந்தோடனே எனக்கு பிஎஸ்சியே போதுன்ட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு கரஸில் போய் எம்சிஏ பண்ணாங்க டிஸ்டன்ஸில். இன்றைக்கி அதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் நம்ம காலேஜ் போய் படிக்காமல் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணாங்க. கரஸில் படித்து அவங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனி வேலைக்கு போய் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டாங்க. வேலை பார்க்கல. வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. சரியா? அப்போது நான் வந்து சொல்கிறேன், நம்ம பேசும்போதெல்லாம் வந்து இப்போ நான் அவங்கள போய் அட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட க்ளோஸாக இருந்துக்கணும். பெரிய இடத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி போனாங்க அவங்களும். நம்ம அப்படியே நினைக்க போகிறோம். இல்லை, நம்ம வந்து என்னென்னா, நீங்கள் ஏன் வேலை செய்யலை, நீங்கள் ஏன் வேலைக்கு போகலின்னு கேட்டேன். அப்புறம் என்னமோ சொல்லுச்சு, இல்லை நான் 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஃபேமிலி பார்க்கணும். என்ன ஃபேமிலி பார்க்கணும்? இப்போ தான் கல்யாணம் இருக்குது, என்ன ஃபேமிலி பார்க்கணும்? குழந்தைகள்லாம் சிறுசாக இருக்குது, ஏன் வேலைக்கு போக முடியாது? இந்த யங் ஏஜ் எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தில் விற்றார், எவ்வளோ வலிச்சிருக்கும். எங்கள் அப்பாவோட வந்து ட்ரிங்க் பண்ணுவார் அந்த டைமில். சாரி டு சே திஸ். இது என்கரேஜ் பண்ணல, பட் சொல்கிறேன். அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து அப்போ அழுதுருக்கிறாரு. நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நம்ம குடிச்சிட்டாரு இப்போ சின்ன பையனில். இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டேன் பிள்ளைகளுக்காக அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு வந்து இவங்க என்ன திரும்ப பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. 2வது, நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த பொண்ணுகள்லாம் வந்து வாழ்க்கையில் போராடி ஒன்று அச்சீவ் பண்ணவங்களாம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல பெருசாக போய் ஒரு வேலையில் தொடர்ந்து கன்டினியூ பண்ணிங்கன்னா இந்த சொசைட்டி 4 பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. பசங்களை விட்டுருக்கு 4 பிள்ளை உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இண்டிவிஜுவலும் சுயநலமாக தான் இருக்குது. சரியா? அப்போ ஒரு 10-15 வருஷம் அவங்க வேலைக்கு போகல, 10 வருஷம் பக்கமாக போகல. அப்புறம் நான் ஒரு 4 வருஷம் பேசுறது நிறுத்தி இதெல்லாம் சொன்னால் சண்டை வந்துருச்சு. நம்ம ராவா தானே சொல்லுவோம். நம்ம வந்து அப்படியே பூசி முழுகி அதெல்லாம் இல்லையில்ல. எடுத்தோன்னா டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் தானே. அப்படி தான் நான் எனக்கு அப்படி தான் வரும். நேச்சர் அப்படி தான். அது ஹர்ட் பண்ணுறதில்ல. அது அப்படி தான் இருக்குது. இல்லாட்டி தான் நடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வேலைக்கு போகல, ஏன் போக முடியாது, இங்கே வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் பெரிய டெக்னாலஜிஸ்ட், நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணால் அந்த சொசைட்டியில் 4 பிள்ளைகளுக்கு உதவி பண்ணாமல்ல, ஒரு வருஷத்துக்கு $500 தூக்கி கொடுக்கலாமல்ல, என்ன மாதிரி ஒருத்தங்க கொடுத்து ஏதோ 4 பிள்ளை படிக்க வைப்பான்னு சொல்லலாம்ல. உங்களுக்கு வேணால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இல்லை கண்டுபிடிக்க முடியாது அவங்கள அப்படின்னு சொன்னால் கூட எங்கிட்ட கொடுத்து பண்ணலாம் என்ன மாதிரி இருக்கிறவங்ககிட்ட. இல்லைன்னா இந்த பொண்ணுகிட்ட இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன், நீ கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கப்பா, கரெக்டாக பணம் போகுதான்னு பார்த்துக்க, அந்த பொண்ணு கரெக்டாக படிக்குதான்னு பார்த்துன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த வேலையை பண்ணுவோமே. ஸோ அதுக்கு வரல, சத்தம் போட்டேன். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த படிப்பு அதே படிப்பு தான் எனக்கும் கிடச்சிது. நீங்கள் அந்த படிப்பு வச்சு வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 2 பிள்ளை எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் எனக்கு எந்த இடத்துல பிடிச்சிருந்ததுன்னா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பேசவே இல்லை. ஒரு 5-6 வருஷம் பேசிக்கல, 4-5 வருஷம் அதெல்லாம் பேசிக்கல, போகவும் இல்லை, வீட்டுக்கெல்லாம் போகல, இது வரைக்கும் போகல. ரொம்ப பிளட் ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ். பேர் வேண்டாம், இது வேண்டாம். அப்புறம் நான் டிப்ரெஷன் போயிட்டேன். அந்த டைமில் டிப்ரெஷன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு எப்படி ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இல்லை ஏதாவது நம்ம அப்போவே வீடியோ பண்ணோமா, ரைட் அப் ஏதாவது அங்கே போச்சான்னு தெரியல. உடனே கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் டைமே பேசினாங்க. அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக, இது கழட்டிடலாம், நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக பேசுகிறது நிறுத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டு, சரி நீ தான் எல்லா பக்கம் போகிறேப்பா, ESL அப்படி இப்படின்னு அலுமினின்னு எல்லா பக்கம் போகிற, எத்தனை நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான்லாம் திரும்ப உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நாங்கள் அவ்வளோதான். ஒரு சில பிள்ளைகள்லாம் பேசினா நம்மளை வாய் அடைச்சிருவாங்க டிஎஸ், நம்ம ஒன்றுமே பேச முடியாது. உண்மைதான், மன்னிச்சிருங்க. அப்படி நடந்திருந்துன்னா அது தப்பு தான். நான் அப்படி பண்ணலை, நீங்களும் பேசலை. அப்புறம் நம்ம ESLலையும் நீங்கள் இல்லை. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரமெல்லாம் வந்து நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட இருக்கிற மக்களுக்கும் அவங்களுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்ம லீடர்ஸ் வீட்டுக்கு தான் போயிருக்கிறோம், மெம்பர்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு வாழ்க்கை நான் வந்து இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லை. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு பண்ணுறனா கூட அவங்க ESL இருக்கணும். நம்மளுக்கு உதவி பண்ணாலும் சரி, நம்ம உதவி கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கூட சேர்த்திக்குவேன், இல்லை உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களை வந்து சேர்ந்துக்க சொல்லுவேன், நீங்கள் வாங்க எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு. நம்ம வாழ்க்கையே அப்படி தான் போயிருந்துருக்கு. அப்புறம் அப்படி சொன்னேன், சீஸ் ஃபைன். அப்புறம் இப்போ வேலைக்கு போகிறாங்க. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு சமுதாய பொறுப்பாக அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை.
அப்புறம் நம்ம கம்மிங் பேக் டு மென்ஸ் ஹால் லைஃபு, அது வந்து டிஎஸ் நிறைய விஷயம் ஓப்பனாக வந்து பேசிட முடியாது. ஏன்னா இன்னும் எல்லாம் கொஞ்சம் பேர் அதெல்லாம் இருக்காங்க உயிரோட. அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அவங்களுக்கு எங்கேயாவது கனவு இது அவங்களுக்கெல்லாம் கனவு தானே, எங்கேயாவது ஃபீல் பண்ணிட்டான், ரொம்ப வருத்தப்பட்டா அப்படி பையன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் நம்ம யூஎஸில் ஒரு டைம் வந்து நான் போகும்போது வந்து நம்ம எப்போவுமே அங்கே நான் வரேன்னு சொன்னாலே போதுங்க, எல்லோரும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்கரேஜ் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்றது. அவங்க கேட்டாங்கன்னா வேணுங்கிறதெல்லாம் பண்ணிடுறது தான். சரியா, அந்த ஒரு நாளில் அவங்க என்ன ஆகிருப்பாங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்கப்பா, அளவாக இருந்து பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போன ஒரு டைம் எனக்கு ரொம்ப அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பெருசாக வளர்ந்து வர வரைக்கும் யாரோடலாம் நான் இருந்திருக்கேன். பசங்க தான், பிள்ளை எதுவுமே இல்லை. அப்போ அத்தனை பசங்களையும் போய் பார்த்தேன். அதில் ஒரு பையன் வந்து இந்த மூட்டை தூக்குற வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னுமே, பேர் வேண்டாம். அப்புறம் வந்து ஷர்ட்டை வந்து நம்ம மாமா மூலமாக கொடுத்து விட்டோன்னே வந்து எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டான்னு கேட்டால், நான் வந்து எதுவும் பண்ணல அவனுக்கு, அதனால் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படியாம்மா. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதனால என்ன, அவங்க எதுவுமே பண்ணாட்டி என்ன, என்னை கடவுள் இந்த இடத்துல வச்சுருக்காரு, என் நண்பனுக்கு நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், கொடுத்துருங்கன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷர்ட்டு டிஷர்ட்லாம் நம்ம தான் வந்து சிறுசாலாம் பண்ண மாட்டோம்ல, சொல்லி காட்டுற மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு நட்புக்காக, ஒரு அன்புக்காக, ஒரு பாசத்துக்காக, ஒரு பூரிப்புக்காக, என் நண்பன் எங்கூட இருந்த நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி பண்ணினது தான். அந்த டைம் சொன்னாங்க எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ காசு அள்ளி 18 லட்சம் 20 லட்சம் அந்த ட்ரிப்பில் செலவு வச்சு எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு 2020 பிப்ரவரி 18 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அந்த ட்ரிப்பில் மட்டும். அது எவ்வளோ சேவிங்ஸ்னு பாருங்கள். எல்லாம் ஷர்ட்டு, எல்லாம் 100 சட்டை, 100 டிஷர்ட்டு, அவங்களுக்கு வேணுங்கிற ரெயின் கோட், அது இதுன்னு என்னென்னலாம் சொன்னல, ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டேன் அந்த டைம் வந்து எல்லாத்துக்கும். ஸோ அப்படியெல்லாம் அந்த அப்போ நான் அப்புறம் வந்து சரி, அப்புறம் வந்து என்னென்னு சொன்னால், அப்படி ஏன் அவன் வந்து கொடுக்க மாட்டானான்னு கேட்டா, அப்படி இது வேலிடு. ஃபஸ்ட்டு சொன்னீங்களே நான் உனக்கு எதுவும் பண்ணல அதனால் எனக்கு வேண்டான்னு சொன்னீங்களே, அது நியாயம் இல்லை. ஏன்னா உங்களால் முடிஞ்சப்போ பண்ணுங்கள். எனக்கு இன்னைக்கு முடியுது, நான் பண்ணிட்டேன், நீங்கள் முடியிறப்ப பண்ணுங்கள், அவ்வளோதானே. என்னை வந்து பார்த்து அவன் கொடுக்கணும்ல, அவன் வரலையில்ல, அவன் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டான்ல அப்படின்னு. அப்புறம் இது வந்து வேலிடான பாயிண்ட்டு, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். தோட்டத்தில் வேலைக்கு போயிட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் தம்பி அப்படி தம்பி கேட்டேன் இதெல்லாம். அப்புறம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நண்பா மன்னிச்சிரு, நேரில் வந்து கொடுக்காது. காரணம் என்னென்னா, இத்தனை வருஷம் கழிச்சு வர்றோம், ஒய்ஃபு இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இவ சண்டை போடுறா, இவங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு போகணும்னு இந்த இந்த கம்பேரிசன் வந்துடுது. நம்மளுக்கு இது இல்லாமல் இந்த ட்ரஸ்ட்டு அது இதுன்னு கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் 5 கெட் டுகெதர் நடக்குது அந்த வருஷம் மட்டும். நம்ம ஏஎஸ்எல்லும் நம்ம ஸ்கூல் அலுவலிக்கு மட்டும் 5 கெட் டுகெதர் வச்சுருந்தேன் அந்த ஒரு 5 வாரத்தில், அந்த 4 வாரத்தில். அப்போ இதெல்லாம் நிறையா இருக்குதுப்பா, இவங்கள பார்த்துட்டு போனால் தானே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கேஆர் வந்துட்டு போனாருன்னு சொல்லுவாங்க, இல்லை தலைவர் வந்துட்டு போனான்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நண்பன் வந்துட்டு போனான்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அவங்க நேராக பார்த்து பேசிக்கிறக்கும் அந்த இதெல்லாம் இருந்திருக்கும்ல. நம்மளை பார்த்து பெருசுன்னு நினைக்கிறவங்க வருவாங்கல்லப்பா அப்படின்னு. அது புரியுது, நீ வரலைங்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அவர்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஷர்ட்டை கொடுத்தேன். அப்புறம் வாங்கிட்டு அப்படி மாமாட்டம் வாங்கிட்டு வந்து கொடுத்தெல்லாம். அப்புறம் சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு வேற என்ன வாங்கிட்டு வந்துருக்குறேன் எனக்கு நேற்று, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்டோட போயிருந்தேன் காரில், எனக்கு சரக்கு வேணும்னு கேட்டேன். அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லேபிள் ஃபுல் எடுத்து கொடுத்து, நீ மட்டும் வாங்கிட்டு சும்மா போயிடுவியா, நீயே வாங்கி குடிக்கணும், நான் வாங்கி கொடுக்குறது நீ கொடுக்கணும், டாஸ்மார்க்கில் போய் பீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்படி எனக்கு ஒன்று போதும்ப்பா அப்படின்னா. ஏன் அப்படின்னா குடிக்கிறது இல்லைடா, அது ஏதாவது நல்லது கெட்டதுன்னா மட்டும்தான், அதெல்லாம் விட்டுட்டேன், குடிக்கிறது இல்லைப்பா நிறையா, தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு. நான் வாங்கி கொடுக்குறது நீ குடிக்கணும் அப்படின்னு. டேய் சரின்ட்டேன். அப்புறம் ஒரு பீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தெல்லாம் குடிச்சிட்டேன். இப்போ சொன்னா அப்படி வந்து ரொம்ப மனசுட்டு பேசினா, அப்படி ஒரு மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டியா, அதனால் ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது உன்னெல்லாம் பார்க்குறக்கு. அம்மா இருந்தது, ஐயன் இருந்தது, சொந்த பந்தமெல்லாம் இருந்தது, காடு தோட்டம் இருந்தது, நம்ம வந்து உழைச்சி மேலே வர முடியாமல் போயிடுச்சு. இவன் என்னடா சும்மா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அங்கேங்கி அம்மாவும் இல்லை அப்பாவும் பொறுப்பாடல, அங்கேங்கி சுற்றிட்டு தெரிஞ்சு என் கடைசியில் பார்த்தா இவன் இப்படி வாழ்க்கையில் வந்துட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குது. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நீ பார்க்குறக்கு அப்படின்னு. அப்படி நான் சொன்னேன், உங்களிருந்து ஒருத்தனை தாண்டா கடவுள் பிக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து வேற எங்கேயாவது ஒருத்தரை பிக் பண்ணி கொண்டு மேலே கொண்டு நிற்க வச்சுட்டா நீ இவ்வளோலாம் கூச்சப்படலாம், சங்கோச்சப்படலாம். உங்கூட அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த கோரக்கிழங்கு நோண்டி தின்ன கணக்கு தாண்டா நான் தோண்டி போவேன். அந்த கோரக்கிழங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தோண்டி அந்த பில்லு, அந்த மழை பெஞ்சுன்னா அந்த கோர பில்லு வரும், அதில் அந்த கிழங்கு உள்ளது ஒன்று ரவுண்டாக கருப்பாக ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த வேர் இருக்குல்ல அது மேலே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணால் வெள்ளை கலர் இருக்கும், அதை சாப்பிடுவோம்.
அப்படிலாம் சாப்பிட்டுட்டு சுற்றுனவங்க தான்டா, நீ ஏன்டா அவ்வளோலாம் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் பேசினா, அப்புறம் இன்னொரு நண்பர்கள் அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. அப்போ சொன்னா, அப்படி எப்படி அந்த பழசெல்லாமே எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கிற, இது எப்படி இவ்வளோலாம் இப்போ எல்லாரும் மனுஷங்க மாறுறாங்கல்ல. இப்போலாம் நடிகர்கள்லாம் பார்க்குறோம்ல, அவங்க ஊருக்கு வர்றதில்ல. நம்ம ஊர்லேருந்து போன நடிகர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பக்கத்து ஊர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனவங்க யாருமே வந்து திரும்ப அந்த பழைய ரூட்டுக்கு வரவே மாட்டாங்க. நீ எப்படி திரும்ப வந்து உனக்கு என்ன நடக்கும் இப்படிலாம்? நீ இருக்கும்போது இன்னும் உன்ன மாரி இருக்கிறவங்க, உன்ன விட மேல இருக்கிறவங்க, அவனோட கேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். என்னையெல்லாம் பார்த்து எனக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்து நான் உனக்கு என்ன பண்ண போறேன் வாழ்க்கையில? என்னால எந்த பிரயோஜனம் உனக்கு இல்லையே! அ எங்க எல்லாத்தோட நீ தான் நல்லா இருக்கிற. அப்ப நீ நல்லா இருக்கிறவங்களோட இருந்துட்டு, அவங்களுக்கு நேரத்த செலவு பண்ணி, அவங்களுக்கு இந்த காசெல்லாம் செலவு பண்ணி, இத்தன லட்சம் பணத்த செலவு பண்ணின்னு சொன்னாங்க. நான் அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்டின்னா அப்டி. அ நெறைய கஷ்டம் இருக்கும் அப்டின்னு எனக்கு அப்பதான் எமோஷன் ஆச்சு. என்னடா சொல்ற அப்டின்ட்டேன். இல்ல எனக்கு தெரியாதா நீ வந்து அப்புறம் இங்க வந்தோனே கல்யாணம் பண்ணி மாமனார், மாமியார் இங்க அங்க போறதெல்லாம் இருக்கும் அப்டின்னு. நெறைய செலவு பண்ணிட்டு வந்து நெறைய செலவு பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் என்னென்னமோ குடுக்குறீன்னாங்க. அப்புறம் இது யாருக்கோ குடுத்துட்டு போறேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தானே அவனும் சம்பாரிச்சிருப்பான் எங்க போனாலும். அவனுக்கு ஈஸியாலாம் இருக்காதுல்ல. கஷ்டப்பட்டு தானே சம்பாரிப்பான். நான் மூட்டை தூக்கி சம்பாரிக்கிற மாரி, அவனும் வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சிருப்பான். வேற ஏதோ ஒரு அடிமையா தானே வேலை செஞ்சிருக்கணும். ஆனா எல்லா இடத்துக்கும் குடுக்குற மனசு அவனுக்கு அவங்க அம்மா விட்டு போட்டு போயிருக்குது. அதனால எனக்கு அது வேண்டான்னு மனசுல தோணுச்சு. மாத்தி சொன்னேன்டா. நீ இப்படி சொன்னா நீ சத்தம் போடுவீன்னு மட்டும் தான் அப்படி சொன்ன அப்படிங்காட்டி, அப்பதான் எனக்கு எமோஷன் ஆச்சு. ஓ! இப்படித்தான் யோசிச்சியா? நீ என்னமோ கௌரவ குறைச்சலா நெனச்சிட்டியே அப்படின்னு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு. இல்ல கௌரவ குறைச்சலா நான் நெனச்சா கூட உன் லெவலுக்கு நீ என்ன வந்து பார்க்குற பார்த்தியா? பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்னு நைட் வந்து உட்கார்ந்துருக்கிறியேடா டேய்! அப்படின்னு சொல்லிட்டு, என்னால உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நான் கடவுள மனசார வேண்டிக்கிறேன். நீ நல்லா இருப்பீன்னு. நீ நல்லா ரொம்ப நாளைக்கு நீ நல்லா இருக்கணும்டா. உன்னை எதுவுமே டச் பண்ணக்கூடாதுடா. உன்னை எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அத நான் வேண்டிக்குவேன்டா கடவுள்ட்ட அப்படின்னு. ஏன்னா நான் இருக்கிற லெவலுக்கு என்ன வந்து கூட வந்து உட்காந்து சரிசமமா வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு நான் வந்து வாங்க மாட்டேன்னோனே வந்து ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு கேட்குற மனசெல்லாம் யாருக்குமே இருக்காதுடா. அதனால உன்கிட்ட வாங்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்ல நீ ஒரு ஞாபகமா வச்சுக்கடா. சும்மா போட்டு சுத்துறா. கிழிஞ்சிட்டு போகுது. இல்ல இத வாங்குனா பத்திரமா வேற வச்சுக்கணுமே அப்படின்னு. எதுக்கு பத்திரமா வைக்கிற? துணி தானே. பிஞ்சா வேற வாங்குனா போட்டு போடா. அப்படி அவ்ளோ ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. அப்போ ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயும் இந்த கஷ்டப்பட்டவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. நம்மட்ட வாங்கிரக்கூடாது. ரத்தங்கள் அப்படித்தான். இதுவரைக்கும் என்ட்ட வாங்கிக்கவே மாட்டா அப்படி. காசு பணம்லாம் கேட்டதே இல்ல. நான் கேட்பேன் ஏதோ என்ன சொல்றா அப்படின்னு. நம்ம என்ன வேணா பண்ணுவோம்னு தெரியும்ல. அதனால கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படிதான் டியர்ஸ் இந்த கஷ்டப்பட்டவங்களே இப்படிதான் இருப்பாங்க. நெறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வெளிய ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. நம்ம அத வச்சு இவங்கலாம் இப்படிதான் அப்படின்னு நெனச்சுட்டு வந்துருவாங்க. மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கும். அப்புறம் அப்படிலாம் இருந்துட்டு வந்து அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் இன்னொரு கசின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அப்பயே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இவனுக்கு வரும்போது பார்த்தா பக்காவா பேண்ட் ஷர்ட் இருக்கும். சூப்பரா ஷூ போட்டிருப்பாப்படி. ஜம்முன்னு இருப்பாப்படி அந்த வயசுலயே. நம்மளுக்கு இதெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு ஏதோ 1, 2 இருக்கும். நம்ம அத வச்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம அந்த இவங்கலாம் நம்மளோட இருந்த மக்கள்லாம் நான் ஒண்ணு சொன்னேன். ஒரு புள்ளைய லவ் பண்றேன்னு சொல்ட்டேன்னா போதும். அது அறிவுமணி இவங்கலாம் பண்ண வேல தான். உன்ன பாக்குது, உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்லுது. அப்படி இப்படின்னு இவனுங்க சும்மாவா இருப்பானுங்க. நம்மள ஏத்தி விட்டு நம்மள நாசம் பண்ணது தான் மிச்சம். அப்புறம் அத வந்து சொன்னோனே, இவன் லவ் பண்ணிட்டான். வீடே பண்ணிட்டு போறான். உனக்கு தான் உங்க அப்பா, அம்மா இருக்குது. நீ நல்லா இருக்கிற. நல்லபடியா ஒண்ணும் இல்லாத ஏதோ என்னமோ பண்ணிட்டு போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அத ஏத்துக்க முடியல நெறைய பேர்த்துனால. அந்த மாரி இவன் லவ் பண்ணிட்டானே அப்படின்னு. அப்படிதான் அதுதான் மீனிங் அதுக்கெல்லாம். சரியா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் வரக்கூடாதா? எங்கள கடவுள் வேற மாரி தான் படைச்சிட்டாரா? அம்மாவ தான் சாகடிச்சிட்டாரு. பட் வேற மாரி படைச்சாரான்னு கேட்கிறேன். ஏதாவது வந்து ஹார்ட்ட வேற மாரி பண்ணி, பிளட்ட வேற மாரி பண்ணி, இல்ல இங்க பிச்சம்னா நம்மளுக்கு கருப்பு கலர்ல ரத்தம் வருது. அந்த மாரி நெறைய பேர் இருந்த காலத்துல இந்த கசின் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்புறம் ராயலா நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாமே பண்ணாப்படி பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில போகல. முன்னுக்கு வரல. வேணுங்கிற படிப்பெல்லாம் குடுத்தாங்க. இவன் படிக்கல. இல்லையா? அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நல்ல ட்ரெஸ் மேல எல்லாம் இருந்த ஈர்ப்பெல்லாம் எப்ப வந்து குறைஞ்சு போச்சுன்னா, உடம்ப நல்லா பில்ட் பண்ணி பயங்கர இதா இருக்கிறோம் நம்ம சினிமாக்குள்ள போனோம்னு. அப்ப சும்மா ஒண்ண போட்டாலும் நல்லா இருக்கும் டிஎஸ். இதெல்லாமே பழசு தான். இது கொஞ்சம் குளிர் தாங்கி இதெல்லாம் பழைய வீட்டுக்கு போட்டுருக்கிறது தான். பழைய ஜாக்கெட் தான் இதெல்லாம். ஒண்ணும் இதுக்கெல்லாம் புதுசாவெல்லாம் போடுறதில்ல. இந்த துணிமணி எல்லாம் ஏன் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த மக்களோட வேலை செஞ்சு அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் பார்க்கும்போது நெறைய பேர் நல்ல ட்ரெஸ் போட்டுருக்க மாட்டாங்க. அப்ப அவனுக்கெல்லாம் கிடைக்கல எனக்கு எதுக்குன்னு தோணும். அவங்கெல்லாம் போடல நான் ஏன் போடணும்னு தோணும். அம் இப்படி அது ஒவ்வொரு மனுஷங்களோட கஷ்டம் உள்ள வர என்ன அப்படியே இது மாத்திருச்சு. என்னை செதுக்குன எண்ணங்கள் தான் இதெல்லாம். வேறையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி வந்தது தான். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பையன் வந்து இன்னும் இப்ப அந்த ஃப்ரெண்ட பத்தி பேசின எமோஷன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டாபிக் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எமோஷனல் ஆகுறாருன்னு. அப்படி ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்
இன்னைக்கு உலகம் பூரா அப்படிதானே இருக்குது. யாரோ ஒருத்தரோட பழகுறோம், நேரம் செலவு பண்றோம். நம்ம ஏதோ ஒண்ணு குடுத்தா கூட நம்மளுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு தானே எல்லாரும் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது தான் ஒரு லெவலுக்கு. பட் எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இல்லையா? அவ்வளோ ஒரு கீழ்த்தனமா நான் என்னைக்குமே நடந்துக்கிட்டது இல்ல. எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நான் தான் சொல்றேனே, இந்த நேரம் வேலைய விட்டு தூக்குனா தூக்குங்க. நான் படிச்சிருக்கிறேன், வேலை பார்த்துருக்கேன், திறமை இருக்குது. நியாயமா, உண்மையா, நேர்மையா வேலை செய்ய தெரியும். வேணுனா வச்சுருங்க. இந்த உலகத்துல என்னைக்கு என்னால சர்வே பண்ண முடியாதுன்னு தோணுதோ, ஏர்செல் ட்ரஸ்ட்ல போய் உட்காந்துக்க போறேன். இன்னும் மக்களுக்கு வேலை செய்ய போறேன். எங்கூட வேலை செஞ்சு இருக்கிற பசங்க போய் பணம் அனுப்பு, நாங்க அவங்களுக்கு இல்லாதவனுக்கு குடுத்துக்கிட்டு, வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கிட்டு அங்க இருக்க போறேன். அவ்வளோதானே? சரியா? அப்ப நீங்க கேட்பீங்க, புள்ள, பையன், பொண்டாட்டின்னா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான்ப்பா வரணும். நல்லவனுக்கு மகனா பொறந்தா, இல்லையா? ஒரு நல்ல மனுஷனுக்கு பையனா, புள்ளையா பொறந்தா, நீங்கலாம் கஷ்டப்பட்ட மாரி அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரட்டும். சரியா? அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. உயிர குடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்ல. இல்லையா டியர்ஸ்? கொஞ்சம் சரி, அந்த ஜாக்கெட் வேற அத வேற சொல்றாங்க. தாடி கூட பார்க்க மாட்டீங்களா? நீட்டா கோம்ப் பண்ண மாட்டீங்களான்னா, அது இந்த ஜாக்கெட் இங்க வரைக்கும் புடிச்சு இழுக்குது. நான் என்ன பண்றது? அதெல்லாம் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் இந்த கசின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் நல்லா பார்த்துருக்கிறேன். அப்புறம் பிரசன்னாட்டெல்லாம் பார்த்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்டலாம் பார்த்துருக்கிறேன். அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் பெருசாலாம் நம்ம ஏதோ வாங்கி குடுக்குறது கொஞ்சம் எல்லாம் வாட்ட சட்டமா நல்லா போட்டதுனால ஒரு சில ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே தவிர, அந்த ஏஜுக்கு பில்டா இருந்தோம். இல்லையா? அதனால அது நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தா தங்கத்தில மோதிரம் போட்டிருப்பேன். அப்படி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் தங்கத்தில மோதிரம், கழுத்தில வந்து செயின் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அது இந்த கவுண்டர் குடும்பத்திலாம் பொறந்துட்டுங்க, எல்லாரும் அத போட்டிருப்பாங்க. கசின் எல்லாமே மோதிரம். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. எல்லாமே அது ஒரு கெத்து அது. அது ஒரு ஹீரோயிசம். அந்த யமஹா பைக் வச்சுக்கிறது, ப்ளூ கலர் ஜீன் போட்டுக்கிறது, இந்த மோதிரம் போட்டுக்கிறதெல்லாம். இதெல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுமே நடந்தது இல்ல. நம்மளுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நடந்ததே இல்ல. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் மேல வர 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 அதெல்லாம் நான் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் வந்து இது நான் சொன்னது கிடையாது. யாரோ நம்ம நண்பர்கள் சொன்னது தான். அவர் பேர் வேண்டாம். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாரு. கேஆர் வந்து நான்லாம் பொறாமப்படுற மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது அப்படின்னு அப்படி. அதுதான் நம்ம இன்னைக்கு டேக் லைனா நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு ஆம்பள பையனும் பொறாமப்பட்ட மாரின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே இல்ல. சரியா? எல்லாத்துக்கும் வந்து இன்டர்னலா ஒண்ணு இருக்கும். எக்ஸ்டர்னலா ஒரு லைஃப் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் திறந்த புத்தகமா இருந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்ததுனால கொஞ்சம் திறந்த புத்தகமா இருக்க வேண்டியதா இருக்குது. ஓப்பன் புக் தான் நம்ம லைஃப் இல்லையா? நம்ம அப்படிதான் இருந்திருக்கிறோம். பட் நெறைய பேத்துக்கு அதில உடன்பாடு இருந்ததில்ல. அவங்க இருந்தது இல்லைன்னா, அவங்க எல்லாம் எனக்கு தெரியுமில்ல. ஒரு வாட் கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹி அண்ட் ஷி இஸ்ன்னு பார்த்தாலே தெரியும். 30 வருஷத்துல வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப எனக்கு வந்து மக்கள புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப பெரிய சிரமம் இருக்காதுல்ல. இல்லையா? இப்போ ஒருத்தர் தோத்து போயிடுற ஒரு நல்ல கேஆருக்கு மட்டும் இப்படி நல்ல மனுஷங்களா கிடைக்கிறாங்க. எப்படி நல்ல லீடர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா, அது நம்ம ரீச் பண்றது அதிகமான பீப்பிள், ஒர்க் பண்றது நெறைய பேரு. அதனால ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பேர் தான்ப்பா அப்படி இருக்கிறாங்க. நெறைய பேர் அப்படி இல்ல. நீங்க அதனால அப்படிலாம் நெனச்சு இது பண்ணாதீங்க. ஸோ வாழ்க்கை வந்து இந்த குடுத்த வலி, அந்த வேதனை, அதெல்லாம் என் பையன் 1% கூட அனுபவிக்கல இதுவரைக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு ஹார்டான லைஃப் வாழ்ந்துட்டேன்னு எங்கூட இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும். அந்த புரோட்டோடைப்பு, அந்த ஸ்டீரியோ டைப் ஆஃப் லைஃப்லாம் உடைச்சு தூக்கி போட்டாச்சு. ஓகே, ஒரு பொண்ணு வருதா, இவ்வளோ சீரியஸா இருக்குதா, கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களா, அவங்க வீட்லயும் கட்டிக்கன்னு சொல்றான். இந்த மாரி இவ்வளோ பிரச்சனை நடக்குதா அப்படின்னோனே எம்சிஏ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். எங்க அப்பாலாம் சொன்னாரு, "வேணாம், நீ படிச்சு முடிச்சுட்டு நீ பண்ணிக்கோ. நீ இந்த புள்ளைய தான் கட்டணும்னாலும் படிச்சு முடிச்சுட்டு பண்ணு. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்காம விட்டுறங்காட்டி." எனக்கு அந்த அந்த பொண்ணோட உயிர், அதோட வேல்யூ, அதோட எமோஷன் எனக்கு பெருசா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் என்ன கோயம்புத்தூர்ல படிச்சேன், எனக்கு வேற புள்ளை கிடைக்காதா, பார்க்க முடியாதா, பழக முடியாதா, இல்ல நம்மள பிடிக்காதா யாருக்கும்? ஏதோ ஒருத்தர் 2 பேத்துக்கு கூட பிடிக்காம போயிரும் இல்லையா? ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணல. அந்த இடத்துல உண்மையா தான் இருந்தோம். அது வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிச்சு. நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரியா? கட்டி வைங்கன்னு சொல்லி போய் 2 வீட்லயும் பேசி கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் படிப்ப பத்தி கவலைப்பட்டேன். ஐயோ! படிப்பு இருக்குது, முடிக்கணுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுமே. ஆனா அவங்களோட எமோஷன நான் பெருசா வேல்யூ பண்ணேன். எனக்கு அதுக்கு உண்டான ரெகக்னிஷன்லாம் கடவுள் தான் குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன அவசியம் இருந்தது? ஒரு பேச்சுலர் லைஃப் இல்லாமயே போயிருச்சு வாழ்க்கையில. அப்புறம் சரின்ட்டு இப்படி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே வாழ்க்கை மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்தது. பட் அந்த டைம்ல கூட பாருங்களேன், ஒரு பைக் கிடையாது, ஒரு கார் கிடையாது, கையில காசு கிடையாது, இன்கம்ப்ளீட் எம்சிஏ இல்லையா? ஆள் மட்டும் தான் நல்லா இருந்தேன்னு நெனைக்கிறேன். அப்பவும் வந்து சினிமால நடிக்க போறேன்னு தான் சொல்றேன் கேட்டாங்கன்னா. எம்சிஏ படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து சொல்றாங்க, ஒய்ஃபோட சொந்தக்காரங்கலாம் வந்து பேசுவாங்க. மாப்பிள்ளை நீங்க என்ன ஆக போறீங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு சினிமாவில் நடிக்க போறோம்னு. என்னை பார்த்தோன்னே எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் செட் ஆயிருக்கும். கேடு கெட்டவனை போய் கல்யாணம் பண்ணிருச்சு நம்ம புள்ள. அப்படிதான் நினைச்சிருப்பாங்க சினிமானா. நம்மளுக்கு என்னன்னா ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடணும் அப்படிங்கிறதான். போய் ஒரு சினிமாவுக்கு போய் நிறைய நடிச்சு மேலே வந்துட்டோம்னா மக்களுக்கு இன்னும் நிறையா பண்ண முடியும், நம்ம இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்லாம் இருந்தது. ஒரு பேஷன் இருந்தது. சரத்குமார் மாதிரி உள்ளே போயிடலாம், ஒரு வில்லனாக போயிட்டு
அப்புறம் தான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஹீரோ ஆகிக்கலாமல்ல. யார் யாரோ மூஞ்சி பார்க்க பிடிச்சிருச்சு, மூஞ்சி பார்க்க பிடிக்காதான்? ஒரு சில ஹீரோவையெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அதான் அந்த லைஃபு, அந்த மேக்கப்பு, அந்த இது அது இந்த சர்ஜரி அப்படி இப்படி எத்தனை ஒவ்வொருத்தரும் இப்போ எப்படி இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்கில், பட் எப்படி மாறி வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ. அப்போ நம்மளுக்கு அப்படியெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. அப்போ தான் தெரிஞ்சுது இங்கே ஈக்குவாலிட்டி இல்லைங்கிறதெல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது. ஓ, எல்லாரெல்லாம் போக முடியாதாட்டு இருக்குது. இந்த உலகம் வந்து கனவு உலகமாக எல்லாத்துக்கும் இருக்கணுமில்ல, ஒரு ட்ரீம் வேர்ல்டாக இருக்கணுமில்ல. இவ்வளோ சயின்ஸு, இவ்வளோ டெக்னாலஜி, மனுஷங்க நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம் இவ்வளோலாம் நம்ம பெருமை பேசிக்கிறோமில்ல. ஒருத்தர் ரியலாக ஒரு விஷயத்த காதலிச்சான்னு அவனுக்கு இது கிடைக்கணும்ல, அங்கே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல. அதெல்லாம் நடக்குமா? உள்ளே போயிட முடியுமா? போனால் தான் விட்டுருவாங்களா சர்வே இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் சர்வே பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வேலையாக இல்லையில்ல. அப்படி தானே இருந்திருக்குது இல்லையா? ஸோ அப்படி எல்லாம் வந்துட்டு அப்போ அன்னையிலிருந்து அந்த தங்கமெல்லாம் போட்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் எதுவுமே போட்டுக்காம தான் வந்தது. ஸோ இந்த பசங்கக்கிட்டலாம் வந்து என்னென்னா, இந்த பசங்க எல்லாத்துக்கிட்டமே இந்த கரிசன மனசுக்குள்ளே இருக்கும். இந்த அடி கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் நிறுத்துவாங்க. அவங்க அதுக்கு மேலே வந்து கீழே இறங்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் அதாவது இவன் என்ன பண்ணிடுறான்னா, படிக்காம அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லா போடுறாங்க, நல்ல இடத்த கொடுக்குறாங்க தங்கறக்கு, ஹாஸ்டல் ஒண்டி சேர்த்துறாங்க, காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. நீ படித்து பெருசாக வராதுக்கு என்ன பண்ண முடியும்? மற்றவங்கள போய் பேசின்னு இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கலையே. இங்கே பாயிண்டே வந்து இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கல. அப்போ கிடைச்சவங்க நீங்கள் என்றைக்குமே எங்களுக்கு உதவியாக எப்போவுமே வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. உதவிகரமாக நீங்கள் ஒன்றுமே இருந்ததில்லை. ஆனால் இந்த கிடைக்காத பசங்க தான் கொஞ்சம் கரிசனையோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கிடைக்காத மின்னல் ஒருத்தன் தான் நான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எது பிடிச்சதுன்னா, அந்த வாழ்க்கை ரொம்ப ஹார்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். நந்தகுமார்லாம் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னு நினச்சிங்க? இப்போ நந்தகுமாருக்கோடலாம் இவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கு அவன் எப்பவுமே சொல்லுவா அப்படி, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அப்படி அவன் போக வேண்டிய இடம் இது இல்லை, அவன் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுவா. அப்படி சொல்லுவா. அப்படி என்கிட்ட பெருசாக பேச மாட்டான், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்ட சொல்லுவா. அப்படி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த அறிவு அவனுக்கு யோசிக்க வைக்குது பாருங்க. ஒருத்தன் எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். நம்மளோட இருக்கிற பையன் என்னத்தெல்லாம் கோத்ரூ பண்ணி வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு அவன் பார்க்குறான் பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள்லாம் பார்க்கணும். ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு வந்தான்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் லைஃப்பில் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன முடியுது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பர்சன்ட் தான். அப்போ நம்ம ஒரு சிலர்லாம் கேட்கும்போது, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தியே, நீ எல்லாம் திரும்பி கூட யாரையும் பார்க்கலையடா அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன் நண்பர்கிட்டலாம். அப்போ சொல்லுவாங்க, டேய் நானும் தாண்டா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. அதாவது ஒரு பேசிக்காக உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறது வேற, ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறது வேற. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதில்ல, எதுவுமே பண்ண முடியறதில்ல எப்படின்னு கேட்டால் அது சுயநலம் தான் காரணம். 1% எக்ஸ்ட்ரா நம்ம யோசிச்சோம்னா அதை பண்ணிடலாம். இந்த வழியோட போய் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது. இப்போ நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருப்போம், நம்ம போராடிட்டே இருப்போம், நம்ம பிரச்சனையில் தான் இருப்போம். சோறு இருக்குமா? இப்போ என்ன ஒரு மனுஷனுக்கு பேசிக் என்ன வேணும்? 2 நேரம் சாப்பாடு. சரியா? நான் நிறைய நாள் இப்போ அத்தை உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து இது வரைக்கும் நான் 2 நேரம் தான் சாப்பிட்டேன். அது நேற்றுலாம் 1 நேரம் தான். கொஞ்ச நாள் விட்டுட்டேன். கொஞ்சம் சோறு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு போச்சு. இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த சீரியஸ் ஆனதுக்கப்புறமே வந்து நம்ம 2 நேரம் தான் சாப்பிட்டோம். 2 நேரம் சாப்பிட்டா போதும். ஒரு 5 மணி நேரம் தூங்கினா உயிரோடு இருக்கலாம். சரிங்களா? ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆயிராது இப்போதைக்கு, அந்த ஒரு முடியாத டவுன் டைமில். அப்படி இருக்கும்போது கூட மற்றவங்களை பற்றி யோசிக்கிறோம், மற்றவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நீ 3 நேரம் சாப்பிட்ற, 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குற அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பண்ணிடலாம்ல. அதை பண்ணுறதில்ல. அதை பண்ணுங்க. மெயினாக அதை கஷ்டப்பட்டு வந்த பசங்களாம் பண்ணுங்க. மற்றவங்களை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுங்க டிஎஸ். சரிங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா என்னவா இருக்கணும்? நான் இத்தனை பேருக்கு உருவாக்குன்னு இருக்கமில்ல, அப்படி உங்கள் லிஸ்ட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் திரும்பி நீங்கள் நேர்மையாக வந்து ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க. நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு உருவாக்கிட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறேன், பேரையே படிக்கிறேன், நான் யாரெல்லாம் உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லி. அப்படி ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்களா? இல்லையா? இந்த பர்சனாலிட்டியாக இருந்ததுனால தான் என் ஒய்ஃபுக்கு இந்த இடத்துக்கு அவங்க படிக்க முடிஞ்சது. இல்லாட்டி நான் வந்து எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணோன்னு பேக் டு பேக் 2 பிள்ளை கொடுத்து அவங்க படிக்கிறதுலாம் வீட்டிலேயே வச்சு அப்படி எத்தனை பேர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு க்ரீன் கார்டு வந்திருக்குது, சிட்டிசன்ஷிப் வந்திருக்குது, வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பணம் இருந்தது, எல்லாமே. ஏன் படித்து வேலைக்கு வர முடியல சொல்லுங்கள்? நம்ம எத்தனையோ பேருக்கு பண்ணுற தர்ம காரியம் இருக்குல்ல, அது நம்மளை வாழ வைக்கும். நம்மளுக்கு நம்ம இதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதை யோசிக்கணும்ல. முயற்சி பண்ணால் எல்லாருமே வந்து ஜெயிச்சிட முடியுமா? யார் தான் உழைக்காமல் இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாத்துலையும் ஜெயிச்சிட முடியுமா? அப்படிலாம் இருக்குல்ல. அப்போது நம்ம வந்து கொஞ்சோண்டு அவங்கள பற்றி கரிசனப்பட்டோம்னா நம்ம போதும். அதை வந்து நீங்கள் பண்ணணும். என்ன மாதிரி இருக்கிற பசங்க ஊற பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான்.
நம்ம கோ த்ரூ பண்ணினது வந்து அதை திரும்பி பார்க்குறக்கு கூட நினச்சி பார்த்தோம்னா நடுக்கம் வந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படியெல்லாம் இருந்து வந்த ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சுங்கிறதா ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அது நம்ம பார்க்காத வலியா வேதனையா நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போம்ல. இப்போ வந்து எங்கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்க முடியும். எங்கள் அப்பாலாம் படிக்கும்போது என்ன வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கொண்டு போனார், கராத்தே கிளாஸ் கூட்டிகிட்டு போனார், எல்லாத்துக்கும் டியூஷனு, டான்ஸ் கிளாஸு, எனக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க. நான் வேணுங்கிற படிப்பு கிடச்சிது, நான் வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வேணுங்கிற நகை போட்டாங்க, வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையன் கிடைச்சதெல்லாம் வச்சு இந்த இடத்துக்கு வந்துட முடியுமான்னு பேசின லீடர் நம்மளோட இருக்காங்க இல்லையா? அப்போ அப்படி சொன்னவங்க இருக்காங்களா? அப்போ இதை நீங்கள் நம்புங்க, இதை மட்டும் நம்புங்க போதும், வேறு எதையும் நம்ப வேண்டாம். ஒருத்தர் வந்து அதை யோசிச்சு வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல, அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இங்கேயும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த மனசு வந்து உங்களுக்காக துடிக்கும், உங்களுக்காக இந்த ஹார்ட் துடிக்குது. இந்த படன்னு அடிக்கிறது ஏதோ 72 செகண்டு, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் பீட் ஆகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பாதியாவது உங்களுக்கு மற்றவங்களுக்காக அடிக்கும். சரியா? எப்போவுமே அது மைண்டில் ஓடும் அப்படியே. அதாவது ஐயோ இந்த பையன் என்ன பண்ணுவானோ, இந்த பிள்ளை என்ன பண்ணுமோ அப்படின்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வந்தவங்கலாம் அதில் முக்கால்வாசி பேர் செல்ஃபிஷாக தான் இருக்கிறாங்க. அது நார்மலாக இருந்தவங்க கூட எவ்வளோ பரவாயில்ல. இது வந்து இந்த க்ரௌடு அதை விட படுமோசமான க்ரௌடு இது. இதெல்லாம் நீங்களாம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஒரு பண்பான மனுஷனை அது உங்களை மாற்றிருக்கணும். அடுத்தது இன்னொரு பையன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம தேடி போய் நான் பண்ணுறேன் தம்பின்னு சொல்லணும். சரியா? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன்ல, அப்போ அதே மாதிரி இன்னொரு நண்பனையும் நான் பார்த்தேன். அவங்கள பார்த்தேன். ஈஸ்வரன் மாதிரி ஒரு நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் நான் பேசும்போது கூட சொல்லுவேன், நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. அப்போ பெருசாலாம் நம்ம இல்லை, இன்னுமே இல்லை. சோகால்டு என்ன பெரிய சம்பளத்தில் இருக்கிறோமா, என்ன பெரிய நம்ம ஒரு இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, என்ன பெரிய வேலைக்கு போயிட்டோமா, எல்லாத்தோட அதிகமாக சம்பாரிச்சிட்டோமா, இல்லை சுந்தர் பிச்சையா நம்ம சொல்லுங்கள், நீயே மட்டும் சொல்லிக்கிற வேறலோட்டு சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் என் நண்பங்கிட்ட போய் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு சாதாரண வேலை செஞ்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வரவுக்கு செலவு கரெக்டாகுது, பசங்களை படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது படிக்க பணம் இல்லைன்னா சொல்லுங்க மாப்பிள்ள, நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எது கவலைப்படுறீங்க, அதை நான் இருக்கேன்ல, நான் நல்லா வந்துட்டு விடுங்க, பெரிய லெவலுக்கு வந்தாச்சு, இனி என்ன கவலை, நான் பெரிய லெவல்னு சொல்கிறது உங்களையெல்லாம் எங்கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான். இத்தனை பேர்த்த நான் சம்பாரிச்சிட்டேனே என் வாழ்க்கையில். எங்கள் அம்மா யாரையும் சம்பாதிக்காம தானே செத்து போச்சு, ஒருத்தரை சம்பாரிச்சு அது உயிரோடு இருந்திருக்குமில்ல, சூசைட் பண்ணி செத்து போச்சு இல்லை. ஆனால் நம்ம எப்படி இத்தனை பேர்த்த சம்பாரிச்சிட்டனே, இதனால தான் நான் பெரிய ஆளுன்னு சொன்னவங்ககிட்ட போய். சரியா? நான் பெருசாக வந்துட்டு விடுங்க, கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணிடுறேன் உங்கள் பசங்களுக்கு, எதுக்கு இப்போ பெத்தா தான் பயம் பிள்ளையா, அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தோம்னா எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா? அதனால் வந்து அம்மா எல்லாம் வளர்ந்ததுக்கும் எல்லாமே சொகுசாக இருந்து வாழ்ந்தவனுக்கும் அவன் தாங்க எனக்கு எல்லா திருடுத்தனமும் பண்ணான். அப்படி அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சு படிப்பை கொடுத்து பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் அவங்க தான் அத்தனை திருடுத்தனம் என்கிட்ட பண்ணாங்க லைஃப்பில். எத்தனை ஏமாத்து வேலையும் என்னை பிரேக் பண்ணது, உடைச்சது. கஷ்டப்பட்ட வந்த புள்ள பையனாக இருந்து அது பண்ணாது, அது யோசிக்கும், அதுக்கு வலி வேதனை நின்று தெரியும். அந்த ஃப்ராடுலாம் சுற்றுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிச்சு. நிறைய பண்ணிட்டாங்க இதுலாம் வந்து நிறையா வந்து நான் அவங்களுக்கு கூட வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் இது யோசிங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணினது உங்களுக்கு நியாயமா, நீங்கள் யோசிங்க. ஒருத்தர் நம்மளோட வந்து இருக்கிறாங்க, நம்ம நான் போகணும் வேணான்னு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். யார் வந்தாலும் ஏசல் அலுமினிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்து வரல அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா கூட மகராசனா போய் நல்லா இருங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சுடுறது. ஒரு நேரம் நம்மளுக்கு வேணுங்கிறவங்க போகிறேன்னு சொன்னால் கூட போயிட்டு வாங்க, போய் நல்லபடியும் உங்கள் வாழ்க்கை பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இல்லை நல்லா பண்ணல, ஒத்து வரல, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்படி தான் உங்கள் மனமாற்றம் தான் எனக்கு தேவை. சரியா? யாரையுமே வந்து பண்ணுற ஆக்ஷனை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு எந்த மனுஷனும் அவ்வளோ மோசமான கொடூரமான மனுஷன்லாம் இல்லை. நம்ம ஒரு வேலையை பண்ணிட்டோம், கேவலமாக பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன என்ன கெட்டவனா இல்லை நீங்கள் கெட்டவங்களா, அப்படிலாம் இல்லை. அது அந்த நேரம் ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம், அதனால அவங்க வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் இருப்பாங்களா, அந்த அவசியமும் இல்லை. அப்படிலாம் யாரையும் எழுதியெல்லாம் கொடுத்துட முடியாது. இவங்க இப்படி தான் பிராண்டெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வேலை அவங்க தப்பாக பண்ணாங்க, இனிமேல் நல்லா பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது இருந்தால் போதும். அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த், இந்த பசங்க ஸ்ட்ரென்த். நீங்கள் வந்திருக்கீங்களான்னு பார்த்தா அப்படி பெருசாக வந்து நான் பார்த்ததில்ல. ஒரு பேசிக்கானது ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம இந்த வீடியோவெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தலாம், எல்லோரும் கூட வந்து சேரலாம், எல்லாத்துனால என்னென்ன உதவி பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சின்னதாக பண்ணலாமல்ல. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கும்போது யோசிக்கலாமல்ல. இது பழசு பூரா பாப்லி வந்திருக்கும் பாருங்க, இப்படி தான் போட்டு சுற்றுவோம். சரியா? இப்போ ஒவ்வொரு மனுஷனை பற்றி யோசிக்கும் போதும் நம்ம வந்து நம்மளுக்கு தூக்கமே வராது. ஒரு சில நேரம்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பிள்ளைய பையனை வந்து சொல்லி அழுகும், தனியாலாம் பேசும்போது நிறைய பேர் அழுகுவாங்க ஆஃப்லைனில்.
இப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டாங்களே, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போது எனக்குன்னு இருக்கிற ஸ்ட்ரென்த் இப்போ உங்களை மாதிரி இருக்கிற பையன், இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பையன் அந்த அம்மாலாம் அப்படின்னா டக்குன்னு வரும் நான் ரீச் பண்ணுறதுக்கு. இது என்னென்னு பாருங்கள், இது கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன்ல இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து விஜயெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 விஜய் இருக்காங்க ஏசரில். ஒருத்தர் பயங்கரம் ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு பையன் எல்லாம் ஃபினான்ஷியலாகவும் பண்ணிவிட்டு ஒர்க்கும் பண்ணுறா, அப்படி நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்குறா, அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் கூட வந்திருக்காங்க. இந்த நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பேஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்தது மட்டும்தான். சரிங்களா? அதை விட முக்கியமானது என்னென்னா சக்ஸஸ் கிடையாது. ஒரு பெரிய கஷ்டப்பட்டு பெரிய ஆக்டர் ஆகிட்டாங்க, இவ்வளோ சம்பாரிச்சாங்க, இந்த இடத்துக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதை எந்நேரம் பைத்தியமாட்டு அதுலேயே எல்லாத்தையும் செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக பெருசாகிடலாம். சரியா? அதில் ஒன்றும் பெரிய கண்டிப்பாக ஆயிடலாம். உழைப்பு பூரா 100% அங்கே 200%, 1000% போட்டால் உழுதரலாம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீ யோசிக்கணும்ல. ஒரு மனுஷனுக்கு தேவையானது 3 நேரம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சோண்டு பணம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒரு ஆணுன்னா ஒரு பெண், ஒரு பெண்ணுன்னா ஒரு ஆண், இவ்வளவு இருந்தால் போதும் கூட. ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். இது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கும், அவங்கள வளர்த்துற கொஞ்சம் பணம், அதுக்கு நம்ம வேலை செய்வோம், வயசு இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த கார் நிறைய பணத்தை வாங்கி அடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா சம்பாரிச்சு என்னத்தை பண்ண போகிறோம்? அதையெல்லாம் கொடுத்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் என் பையன் வந்து அனுபவிச்சிருவானா? என் புள்ள அனுபவிச்சிருமா? சந்தோஷங்கிறது அது இல்லை. நான் டிப்ரெஷன்லாம் போயிட்டு வந்தவன், நான் சொல்கிறேன் கேளுங்க. சந்தோஷங்கிறது அது இல்லை. நம்மளுக்கு அப்போ தெரியவே தெரியாது. சந்தோஷம்னா நம்ம ஒருத்தர் என்னத்தை சொல்கிறோம்னோ, யார் வந்து ஒரு கெட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க சொன்னால் தான் நம்ம கேட்போம். நல்லவங்க சொன்னாலும் நம்ம என்றைக்குமே கேட்க மாட்டோம். நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்தாரு, நம்ம லீட் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதுவும் உங்களை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிற குரூப்லாம். நல்லது போட்டால் இவன் இன்னும் பார்க்க மாட்டானுங்க. நான் வந்து கேவலமாக தான் வீடியோ பண்ணுறேன் தெரியும். அப்போ தான் இவன் பார்ப்பான். எத்தனை லட்சம் பேர் பார்க்குறான்னு பாருங்கள். நல்லது பண்ணியிருக்காங்களா அவங்கள போய் மோட்டிவேட் பண்ணுறதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறதால இவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு. அப்படி ஒரு வீடியோ நேற்று நான் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து எல்லா பக்கம் அனுப்பிச்சுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துச்சு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வேலையை நம்ம பண்ண வேண்டிய டிஎஸ் நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். சரிங்களா? நம்மளை மாதிரி வந்தவங்க எல்லாத்துக்கும் அதை பண்ணி கொடுப்போம். நிறைய நேரம் வந்து இந்த காலேஜிலலாம் வரும்போதெல்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த மனசு இருந்தது, ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிங்க. அதெல்லாம் ரொம்ப பூரிப்பாக இருந்தது. இன்னுமே நடக்குது. போனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே தான் உடனே போனால் அது எனக்கு எப்போவுமே கூச்சமெல்லாம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ண கொடுத்த கூட நான் போட்டுக்குவேன். நண்பன் கொடுத்தது தானே அப்படிங்கிறது தான். அது ஒரு ஞாபகமாக மெமரியாக கூட வச்சுருக்கிறோம். என்றைக்குமே வந்து சிப்ளிங்கோடு இருந்ததுனால நம்ம சட்டை தம்பி போடுறதெல்லாம் நிறையா நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். அதனால் அதுலாம் எப்போவுமே கௌரவ குறைச்சலாம் பார்த்ததில்லை. புதுசாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது தான் பத்துலினா அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. நீங்கள் அந்த பழக்கத்தையெல்லாம் பழக்கி விட்டதுக்கு. அது இன்னும் தொடருது. உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ தாய் இல்லாத பசங்களாக இருந்த அத்தனை பேர்த்துக்கும், இல்லை தந்தை இல்லாமல் இருந்த பசங்களுக்கும், பசங்க இன்றைக்கி மென்னாக இருப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு என்னோடய ஜூனியராக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், ஏஜில் இருக்கலாம், இல்லை எல்லாமே இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேர் அப்படின்னு சொல்கிற நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஜாதி எந்த மதம் யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இருக்கேன் உங்களுக்கெல்லாம். சரி, எங்கள் அம்மா என்ன அதுக்கு தான் விட்டுட்டு போயிருக்கு. இந்த கடவுளை நீ இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டப்படுற அத்தனை பேர்த்துக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்காக இருக்கணும், உங்களுக்காக உழைக்கணும், உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் கடவுளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. நான் மனசார நம்புகிறேன். அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். அதுக்காக தான் டெய்லி எந்திரிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதனால் மனசு விட வேண்டாம். உங்களால் என்ன வேலை பண்ண முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சரியா? இந்த கெட்ட இன்ஃப்ளூயன்ஸுக்கு மட்டும் ஆளாகாதீங்க. ஏன்னா இங்கே நான் வந்து சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஒருத்தரை பற்றி இப்போ எங்கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்க, உன்னை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க, உன்னை சொன்னதை அவங்க செஞ்சு கொடுக்குறதில்ல, உன்னை கமிட்டடாக ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் நீ கமிட்டடாக இருந்தது அதை கொடுப்பண்ணு, அதை வாங்கிட்டு போயிட்டு கமிட்டடாக இருக்கிறதில்ல. அந்த ஆக்ஷன் நான் வந்து நம்ம சொல்கிறோம். மற்றபடி வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு யாரை பற்றி தெரியாது, யாருனால யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சரியா? அதனால் வந்து மற்றவங்க பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு கெட்ட இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. உங்களுக்குள்ளே வந்து அந்த பழசு வந்து என்றைக்கு இருந்துடக்கூடாது, இருக்கணும். சரியா? திவேஷ்லாம் இருக்குது. அப்படி நார்த் இந்தியன் பையன் தான், மும்பைன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தானி. சொல்லுவோம் அப்படிங்கிட்ட வந்து, அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். $500 தூக்கி போடுவோம் அப்படி எஸ்எலுக்கு. அப்போ சொல்லுவோம் அப்படி, நான் ஒன்றும் பெரிய எல்லாம் அதெல்லாம் சம்பாதிக்கல, பட் நான் பெட்டராக இருக்கிற லைஃப்பில். பட் அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி, கேர்னா அந்த ஹார்ட் அப்படி சொல்லுவோம் அப்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி பசங்களை பூரா நான் சம்பாரிச்சேன்ப்பா. ஏசரில் பாருங்கள், பசங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பசங்க தான் எல்லாமே உயிரை கொடுத்து நிற்பாங்க, பசங்க தான் அவ்வளோ ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பசங்க தான் வேலை செய்வாங்க. ஏசரில் அந்த கல்ச்சர் மட்டும்தான் இருக்குது. பொண்ணுகள்லாம் பெருசாக வந்து இம்ப்ரெசிவாலாம் ஒன்று இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. ஆனால் அலுமினியில் 2 வேறு. அது வந்து தேங்க் காட் இது முன்னாடி ஆரம்பிச்சனால இது இப்படி போயிடுச்சு. அதை சொல்லி பிள்ளைங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க நல்லா.
ஒருத்தர் பிரேக் எடுத்துட்டு போனா கூட இன்னொரு லீடு வந்து ஸ்ட்ராங்கா நின்று பண்ற அளவுக்கு அலுமினி எப்பவுமே அப்படித்தான் இருக்குது. அதை கூட வந்து நேற்று காந்தி சொன்னாரு, இது ஏன் வந்து இந்த அலுமினி இதுன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு காமனான பேர் வைங்க, நீங்க சொசைட்டிக்காக வேலை செய்யறோம், நம்ம எல்லாரும் சமுதாயத்துக்காக உழைக்கிறோம், நம்ம நண்பர்களுக்காக உழைச்சா கூட அது சமுதாயம் தானே, நம்ம சமுதாயத்துக்காக பாடுபடுறோம், அப்படியெல்லாம் வேலை செய்யும்போது பேரை மாற்ற முடியுமான்னு ஒரு சஜஷன் நோட்டு தான், ஆடியோ தான் அனுப்பிச்சாரு. அதையும் எல்லா குரூப்லையும் அனுப்பிச்சுட்டு நாங்கள் நேற்று இன்னொரு லீடரை கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் பேசி உடனே நாங்கள் 3 பேரையும் மாற்றிட்டோம், சேனல் பேர்லாம் மாற்றி. இது எல்லாத்துக்கும் உண்டானது தான். இதில் வந்து அவங்களையும் நம்ம பார்த்துக்கிறோம், இவங்களையும் பார்த்துக்கிறோம். இங்கே யாருக்காவது நம்ம பண்ணாமல் இருந்திருக்குதா? நான் எல்லாத்துக்கும் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து தான் நான் சம்பாரித்தேன். ஒரு மனுஷனையும் சம்பாரிச்சது நான் ஒரு நல்லது பண்ணி தான் சம்பாரித்தேன். எதுவுமே பண்ணாமல் நான் பண்ணுற வேலையை பார்த்து வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் என்னோட கிஃப்ட்டு, நீங்களாம் என்னோட கடவுள், நீங்களாம் வந்து தான் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸோ அதனால் அதுவும் பெரிய இத்தனை வேலை இதெல்லாம் பண்ணுறாங்கப்பா, நம்ம போய் கூட இருந்தால் அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்தவங்கலாம் பெரிய மனசு, உங்களுக்கெல்லாம் பெரிய மனசு இருக்குது. நான் பண்ணி கொடுத்தவங்ககிட்ட தான் நிறையா கேட்டிருக்கேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 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 ஜாபே போகாமல் இருந்தவங்க ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஐடிக்குள்ளேயே போகாதவங்க போகிறாங்க, இல்லை ரொம்ப வருஷம் பிரேக் அப்புறம் ஒன்று வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு பெரிய யாருமே பண்ண முடியாத ஒரு உதவி நம்ம பண்ணுறோம்னா, அவங்க வந்துட்டு ஒரு $50 வரிசைக்கு கொடுத்துட்டு ஓடிடுறது. இதுக்காகலாம் உங்களுக்கு அதை பண்ணல. நீங்கள் உங்களை மாதிரி இன்னும் 10 பேர்த்து ரெடி பண்ணணும். உங்கள் கெரியரில் உங்கள் ஆயுசு டைமுக்குள்ளே அதை பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் சமுதாயம் மாறும். இதுக்கு தான் நம்ம உங்களுக்கு பண்ணியிருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மெயினாக வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை வந்து என்னென்னா, நிறைய பிரேக்கப்க்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஎஸ். என்ன மாதிரி இருக்கிற பசங்களை சொல்கிறேன், சரியா? நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறையா வந்து உயிர் போகிற நம்ம பையன் வந்து எங்கிட்ட அழுத விஷயமெல்லாம் இருக்குது. அந்த பொண்ணும் வந்து எங்கிட்ட அழுகுது, அந்த பையனும் வந்து அழுதுருக்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணதில்லை. எனக்கு தெரியும் இவங்க பிரேக்கப்பில் இருக்கிறாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்களோ என்னமோ தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்னு. பொண்ணும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் போய் ஒரு டெக்ஸ்ட் பண்ணது கிடையாது, ஒரு நாள் நானாக கால் பண்ணது கிடையாது. 2 பேருமே என் செல்லில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருந்திருக்குது லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு பையன் அந்த வழியில் வந்து அங்கே ஒன்று சொல்லிட்டா கூட அந்த பொண்ணுகிட்ட நான் கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது எவ்வளோ பொசைவாக இருக்குன்னு தெரியும். அவன்லாம் நம்பி அனுப்பிச்சுடுவான், போய் கேட்ட போய் பேசிட்டோம் அப்படின்னு. என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கேட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அனுப்பிச்சுடுவாங்களா? என் டைம் கிடைக்கிறது தான் உங்களுக்கு பெருசாக இருக்குமே தவிர, நம்ம அந்த மாதிரிலாம் அது நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சிடுறேன். அந்த பொண்ணு வந்து எந்த பையனோட முன்னாடி இருந்துட்டாலும் சரி, ஒரு வேளை உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு திரும்ப வந்தால் நீங்கள் கிட்ட சேர்த்திக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, புரியுதா? கொஞ்ச நாளைக்கு இல்லை, நீங்கள் கிட்டவே போகக்கூடாதுங்கிறதே என்னோட இதெல்லாம். ஏன்னா வேற ஒருத்தர் தேடி போங்க. நம்ம நண்பரோட மனைவியோ நண்பரோட அக்கா தங்கச்சியோ அவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லை டிஎஸ். அதெல்லாம் அவங்களை ரொம்ப பாதிக்கும், சரியா? அதெல்லாம் வந்து நம்ம அப்படிலாம் பண்ணவே கூடாது. நான் பண்ண மாட்டேன். நீங்கள் அதை பண்ணாதீங்க, சரியா? வாழ்க்கையில் வந்து அதை நீங்கள் பண்ண வேண்டாம். நான் எதெல்லாம் வந்து அதனால தான் பசங்களுக்கு என்ன பிடிச்சது. நாங்கள் டிசிஎஸ் ஆஃபீஸ் வந்திருக்கும் போது பொண்ணோட சுத்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எல்லா இடத்துலையும் இப்படி தானே. ஒரு சின்ன வயசில் பெரிய சம்பளத்துக்கு போயிட்டோம், என்ன எல்லாம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து ரியலாக வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்க என்ன 2 பேரும் கஷ்டப்பட்டு போராடி வந்தாங்களா, இல்லை 2 பேரும் வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை மற்றவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணிட்டாங்களா? அவங்க சுகவாசியாக இருந்தாங்க, அவ்வளோதானே. அதை கூட வந்து நான் வேல்யூ பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். யாராவது வந்து தப்பாக ஏதாவது சொல்லிட்டா கூட விடுறா, ஒரு ஆம்பளையும் பொம்பளை ஃப்ரெண்டாக இருந்துட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனை? இயற்கையாகவே அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நல்ல நண்பர்கள் இருக்கட்டுமே. அப்படிதான் எங்கிட்ட யார் வந்து க்ளோஸாக இருக்க முடியும் பிள்ளைகள் அப்படின்னா, யார் உண்மையாலுமே நல்ல எண்ணத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நான் சேர்த்திக்குவேன், பொண்ணுங்க சைடில், சரியா? ஏன்னா நல்ல எண்ணம் இருக்கணும், இந்த சொசைட்டி பற்றி யோசிக்கணும், நம்மளை பற்றி யோசிக்கணும், மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப பியூராக இருக்கிறவங்களுக்கு தான் நான் அடிக்டாக இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கிற பொம்பளைகள் ரொம்ப பிடிக்கும். நம்ம மற்றவங்கள பற்றி யோசிச்சாலே போதும், எனக்கு அது பிடிச்சிரும், அவ்வளோதான். ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்கன்னா போதும், ஏதாவது ஒன்று பண்ணி தரணும், இந்த லைஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போதும். மற்றவங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சா எனக்கு பிடிக்கும். அது பையனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும். பொண்ணுங்க வந்து அப்படின்னா தான் நான் கிட்ட போவேன், இல்லாட்டிலாம் கிட்ட போக மாட்டேன். அது வேறு யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் அலுமினி எஸ்எல்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இல்லாதவங்கள்ட்ட நான் டெக்ஸ்ட் கால் கூட பண்ண மாட்டேன். ஏதோ வேலைன்னு வந்து கேட்டால் நான் பண்ணி கொடுப்பேன், ஏன்னா நம்மளோட இருக்காங்க அப்படின்னு. பட் இந்த மாதிரி மற்றவங்களை கேர் பண்ணுறவங்க தான் நம்மளை பிடிக்கும். ஏன்னா நம்மளாம் கேர் பண்ணிக்காமல் வளர்ந்த குழந்தை இல்லை. இந்த சமுதாயத்தில் வந்து இப்போ கஷ்டப்படுறேன், ஒருத்தனுக்கு ஒன்று பண்ணிட்டேன்னு நீ சொன்னேன், நான் வந்து உங்களை பார்த்து பேசி பூரிச்சு போய் ஹக் பண்ணி நான் இருக்கேன் டிஎஸ் உங்களுக்கு வேணுங்க இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா நம்மளாம் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது யாருமே பண்ணல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அது மறக்கக்கூடாதுல்ல, என்றைக்குமே பழசை மறக்கக்கூடாதுல்ல. இந்த கார் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலீங்க. இது ஒரு 7 சீட்டர் பாத்ஃபைண்டர் காரு, சரிங்களா? இந்த கார் வந்து எனக்கு எப்போவுமே பெரிய சந்தோஷத்தை வாழ்க்கையில் கொடுக்கல. ஆனால் எங்கள் அப்பாவோட அந்த பழைய சைக்கிள் கொடுத்தது. அந்த சைக்கிளை வந்து எனக்கு புதுசு கூட வாங்கி தரல. எல்லா பசங்களுக்கும் புது சைக்கிள் இருந்தது. எங்கூட படிச்ச அத்தனை பேருக்கு புது சைக்கிள் இருந்தது. யாரோ ஒருத்தர் கேளுங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு இல்லைன்னு கேளுங்க. ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருந்திருக்கும். எங்கூட எல்கேஜிலிருந்து +2 படிச்ச வரைக்கும் வந்து ஒருத்தன் எனக்கு 2 பேர் 3 பேருக்கு தான் சைக்கிள், பழைய சைக்கிள் கொடுத்துருப்பாங்க அவங்க அப்பா ஓட்டுனதை. மற்றபடி எல்லாருக்கும் என் தம்பிக்கும் கூட புதுசு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அந்த கொடுப்பனையில் எனக்கு புதுசு தான் கேட்டேன் நான்.
எனக்கு புதுசு அப்படின்னா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த 14 வருஷம் அங்கே எல்கேஜி டு +2 ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அங்கே யாருக்குமே அம்மா இல்லைன்னு தெரியாது. சாமி பிரசன்னா ரொம்ப ரேர் 2, 3 பேர்த்துக்கு தான். நான் ஒரு பிள்ளை லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு கூடலாம் தெரியாது. சரியா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே போய் சொன்னது இல்லை. இப்போ இருக்கிறவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க, நான் என் மனசில் அது இருக்குன்னு நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. மற்றபடி இது எல்லாம் சொல்லி பெரிய சிம்பத்திக்கிற அன்னைக்கே பண்ணல. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு தடவை பேசும்போது தான் தெரியும். எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்படி தான் நம்மளாம் இருந்திருக்கிறோம். எங்கேயுமே அதை ஒரு சிம்பத்தி ஃபேக்டரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சம்பாரிச்சிருக்கிறோம், நிறையா வேலை இந்த சொசைட்டிக்காக பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்களாம் உள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு புரியுது. அம்மா இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட வந்த ஒவ்வொரு பையனுக்கு நான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்கிறேன். அதில் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போனான். அமெரிக்கா வர்றதுக்கு வழி இல்லை, நான் கூட்டிகிட்டு வர்றேன். அதெல்லாம் நான் ரொம்ப டவுன் பண்ணுச்சு. அந்த மாதிரி எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், விசா முடிய போகுது, உங்கள் ப்ராஜெக்ட்டில் எடுத்துங்க, நான் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ரொம்ப வருஷம் வந்தால் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு 3 மாதம் தான் இருக்குது, நீங்கள் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு உங்கள் டீம் கூட்டு மேனேஜரை வந்தால் எனக்கு அப்படி சொன்னால் அப்படி நான் கிளைண்ட்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணி இன்டர்வியூலாம் வச்சு அதில் சரியாக பண்ணாத நான் மறுபடியும் ட்ரெயின் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம். 3 மாதம் விசா இருந்துச்சு, கூட்டிகிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம். அவர் வேலை பார்த்தாரு, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இடத்துல வேலை பார்க்குறாரு. அவருக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நான் என்னோட பழக்கத்தை தான் கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா தம்பி, எனக்கு கெட்ட பேர் வந்துடும். நான் இப்போ தான் சின்ன பையன் ரோலுக்கு வந்திருக்கிறேன், பார்த்துருங்க, இன்னும் நாளைக்கு இன்னொருத்தருக்கு பண்ண முடியாமல் போயிடும், என்னை பழி வாங்குவாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்கிறேன்ப்பா. 3 மாதத்தில் வந்த அன்னைக்கு அடுத்த நாளைக்கு கையெழுத்து போட்டேன். எக்ஸ்டென்ஷனுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் அப்போலாம் பேப்பரில் பிரிண்ட் அவுட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எல்லாம் பண்ணோன்னே விசா அப்ரூவ் வந்தோடனே பேப்பர் போட்டு சிடிஎஸ் ஓடி போயிட்டு அப்படி. அதெல்லாம் என் கெரியரில் நான் க்ரீன் கார்டு கிடைக்காதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அந்த டைமில். இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படி. அப்போ சொன்னால் அப்படி எனக்கு 2 தங்கச்சி இருக்குது, அண்ணன் இருக்குது. நான் அம்மா இல்லை, 2வது கல்யாணம் பண்ணி 2 தங்கச்சி அந்த மாதிரிலாம் நான் உயிரை கொடுத்து அந்த வேலையை பண்ணி கொடுத்தேன். நான் அதான் சொல்கிறேன், இங்கே பவரில் இருக்கிறவன் பெருசாக இருக்கிறவங்களாம் பண்ணோன்னு மனசு இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் வேலை செய்வான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறக்கு யாருமே இல்லை, நீ என்ன பண்ண, நீ இத்தனை வருஷமா நல்லா தான் இருக்கிற, நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவு கடவுள் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாரல, நீங்களும் என்ன பண்ணீங்க அப்படி தான் அவரை கேட்டேன் நான். அப்போ கேட்டால் பிடிக்காது, கோவம் வரும். கேட்பேன்ல, நம்மளாம் நினச்சி பார்த்தோம் அந்த வாழ்க்கைக்கு வருவோம்னு. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு நம்ம கடவுள் கொண்டு வந்து வச்சாரல, 3 நேரம் சோறு திங்கிற அளவுக்கு நல்லா வச்சிருக்காருல்ல. நம்ம அதுக்கே இல்லாமல் கஷ்டப்படுதான் இருந்தோம். நீ என்னத்தை திருப்பி பண்ணிட்ட? இந்த கஷ்டப்படும் போது இருந்த அந்த மனிதாயமானம்லாம் இருக்குல்லங்க. அதாவது நான் கஷ்டப்படும் போது ஃப்ரெண்ட்ஸ் வேணுமானுங்க, கஷ்டப்படும் போது எல்லாம் ஒன்றா இருப்பானு, கஷ்டப்படும் போது பெரிய டைலாக்லாம் பேசுவாங்க. கொஞ்சோண்டு காசு வந்தால் சுயநலமாக மாறி அந்த சுயநல கூட்டம் இருப்பானு கொஞ்சம் பேர். அவன் சொல்லுவான், கேரோடலாம் போகாத, நிறைய ஒர்க் பண்ணு, கேரோடலாம் போனால் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது, உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிடாத, இது உனக்காக தான் நீ செலவு பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு யாருக்கு கொடுக்கக்கூடாது, வேணா ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்துருங்க, வேற எந்த உதவியும் பண்ணிடாதீங்க, உங்கள் லைஃப்பை பாருங்க அப்படின்னு போட்டு அவங்கள சுயநலமாக, இதுதான் சுயநல கூட்டமாச்சே, ரத்தத்திலேயே ஊறி போனதான கொஞ்சோண்டு சொன்னால் அது பிக்கப் பண்ணிக்க அப்படியே. அப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. கஷ்டப்படும் போது இருந்த அந்த நட்பு, அந்த மனிதாயமானம் கொஞ்சோண்டு காசு வந்தால் மாறிடும். சரியா? அப்போ நம்ம போய் கேட்குறோம், அன்றைக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம்லப்பா, இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்கள ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னால் அத்தனை கோபம், என்னெல்லாம் நம்மளை சொல்கிறது. இவன் அப்போ உடனே நம்மளுக்கு டேக் வைப்பாங்க, இவன் ஃபேமிலி பார்த்துக்க மாட்டான், இவன் குடும்பத்துக்கு பொறுப்பானவன் கிடையாது. உடனே அப்போ சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி போயிட்டாரு, இல்லை எங்கள் மச்சான் இப்படி போயிட்டாங்க, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, என் தம்பி, எங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், ஏகப்பட்ட ரீசனை கொண்டு வந்து கால் பண்ணி போடுவாங்க. இத்தனை கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படியே. இவ்வளோ காரணம் இப்படிலாம் இருக்குது, அதனால் நான் இப்படி இருந்தால் தானே அப்படின்னு. முதல்லையே உனக்கு அப்படி தானே இருந்தது, நீ பிறந்ததுலேருந்தே அப்படி தானே இருந்தது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் சுயநலமாக இல்லைன்னா அன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்குறக்கு, அதனால் நீ கூட சுற்றிக்கிட்டு இருந்த, நல்லா வந்தோன்னா ஓடி போயிடுறது. இதை நீங்கள் பண்ணாதீங்க நண்பர்களே, இதெல்லாம் பண்ணவே கூடாது. கடவுள் உன்னை கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் உழைக்கணும், கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்த்துக்கணும், நம்ம ரூட்டை மறக்கக்கூடாது, நம்ம இன்னும் 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணுங்கிறது பிளட்லேயே இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், இல்லாட்டியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அப்புறம் நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தா கூட, நம்ம ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருந்தா கூட என்ன இருக்கும் அப்படின்னா, அதுலேயும் இந்த விஷயம் தான் நடக்கும். என்ன நடக்கும்னா, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்துட்டார், அதை கை காமிச்சாங்க இங்கே, அதனால் கை காமிச்சிட்டு வந்தேன்.
அப்போவும் வந்து இதே பிரச்சனை தான் இருந்திருக்குது. எப்படி இருக்கும்னா, வேலையை செஞ்சு வாங்கி கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்கான ஓடி போயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் ஓடி போயிட்டாங்கப்பா. விட்டுப்போட்டு ஓடிடுறதா இங்கே இருந்தால் ஐயோ என்னப்பா வந்து இப்போ அவங்க வந்து 1000 தடவை கேஆர்னு பிங் பண்ணியிருப்பாங்க ஆஃப்லைனில். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசுறதில்ல, என் புருஷன் என்கிட்ட பேசுறதில்ல, எனக்கு கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கஷ்டப்படினேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வேலை இத்தனை பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன் இல்லை ஒரே பொண்ணு, இந்த மாதிரி இத்தனை கஷ்டப்பட்டுட்டேன், ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா, உட்கார வச்சுட்டு எப்பா நீ கொஞ்சம் ஒரு லீடாக ஒர்க் பண்ணுங்க, 1 வருஷம் 2 வருஷம் உங்களை மாதிரி வரவங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா, இன்னும் 4 பேர்த்த வருஷம் இந்த மாதிரி 4 பேர் பில்ட் ஆகட்டும் அப்படின்னு சொன்னோம்னா விட்டு போட்டு ஓட்டமாக ஓடி போயிடுவாங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா போதும்ப்பா, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், உடனே விட்டு போட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பெரிய ஒரு ஏஞ்சல் மாதிரி பெரிய என்னமோ வானத்துலேருந்து அப்படி இறக்கையோட குதிச்ச மாதிரி முடிகிற அன்னைக்கு மூச்சுட முடியல வந்து கேஆர்ட் எத்தனை தடவை ஆஃப்லைன் எழுதிருப்பேன். அந்த மனிதாயமானம் இருக்கணும்ல, அந்த ஈரம் இருக்கணும்ல மனசில். நாளைக்கு நீ வாங்கிட்டு ஓடி போய் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பையனும் பொண்ணும் வந்து இதே தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு தெரியணும்ல, அதை பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரியா? என் பையனுக்கு பிள்ளைக்கு நான் இதை தான் சொல்லுவேன். ரொம்ப சுயநலமாக இருந்துடக்கூடாதுப்பா வாழ்க்கையில். சரியா? இந்த சுயநலம் தான் இத்தனை கெட்டது நடந்தது காரணம் இந்த சுயநலம் தான். வேற என்ன இருக்க போகுது? நல்லவனாக இருந்தால் எதுக்கு சொசைட்டியில் பிரச்சனை வருது இல்லையா? இந்த சுயநலம் தான் காரணமாக இருக்கும். சரி, அப்படி வந்து பார்த்தா நம்ம வந்து சொல்கிறேன், இப்போ வந்து அந்த கம்பேரிசன் மோடுக்குள்ளே நம்மலாம் போகலை, எப்போவுமே வந்து போனதில்லை. அது கொஞ்சம் இந்த தாடி வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வேற சொல்லிக்கிறீங்க, பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், வரும்போது பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுயநலத்தை நீங்கள் கஷ்டப்பட்ட பசங்க பிள்ளைங்க பண்ணாதீங்க. 1% எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். 1%க்காக நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கோத்ரூ பண்ணாலும் சரி, ரத்தமே பின்னாடி பிடுங்கினாலும் சரி, முடியுதா நம்ம மைண்ட் யோசிக்குதா அப்படிங்கும்போது 1% மற்றவங்களை பற்றி யோசிச்சிடணும், அவ்வளோதான். கடைசி உயிர் போகிற வரைக்கும் மற்றவங்களுக்காக கொஞ்சமாவது பண்ணிடணும். அப்படி தான் இந்த வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து அது இயற்கையோட என்ன நீதின்னு தெரியல. அம்மா எல்லாம் பிறக்கிறதோ அப்பா எல்லாம் பிறக்கிறதோ நிறையா குழந்தைங்க அனாதை இல்லத்தில் இருக்குதுப்பா. நம்ம பியூவில் வந்து ஒரு லீடு மேலே எனக்கு அவ்வளோ கோவம். இந்த தடவை வரும்போதெல்லாம் மீட்டுக்கு வரல அப்படி இப்படிலாம் ரொம்ப கோவம். ஆனால் ஒரு பிள்ளைய அடாப்ட் பண்ணிக்கிறேன், கேர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு, எனக்கு ஒரு ஆள் வேணும், ஏசல் இருந்து இந்த ஸ்டேட்டில் குழந்தைய அடாப்ட் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன மனசே நெகிழ்ந்து போச்சுப்பா. அவங்க மேலே இருந்த கோதாமெல்லாம் போயிடுச்சு. சரி சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணிட்டீங்க, நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் அப்படின்னு வாழ்த்துனேன். அந்த மாதிரி நிறையா குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமலாம் இருக்காங்க. அது எதனால என்ன ரீசன் நம்ம போகண்டா, நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எங்கூட இருந்த நண்பர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இது வந்து சேரணும். நீங்கள் தான் செலிப்ரேட் பண்ணணும். உங்களில் ஒருத்தன் தான் நான், இல்லையா? உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் தான் நான். எந்த இடத்துலையும் வந்து எதையுமே விட்டு கொடுக்காம தான் இருந்தேன். வேல்யூ தூக்குறீங்களா தூக்கிங்க, ஆன்சைட் கொடுக்க யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க வேண்டாம், நான் இன்னொரு இடத்துல போராடி வாங்கிக்கிறேன். பெரிய ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க வேண்டாம், க்ரீன் கார்டு கொடுக்கல. நல்ல நண்பர்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்பி போயிட்டீங்களா, வெளியே போயிட்டீங்களா போய்க்குங்க. யாராவது வந்து நல்லது பூரா யூஸ் பண்ணிவிட்டு கெட்டது பண்ணிங்களா பண்ணிக்கங்க. ஒரு சிலர் வந்து எதுவுமே யூஸ் பண்ணிக்காம நம்மளை போய் தப்பாக பேசுனீங்களா, கெட்டதெல்லாம் பண்ணால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா பண்ணிக்கங்க. சரியா? ஏன்னா நீங்களே யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்களாம் நினச்சாலும் ஒரு நிமிஷம் வாழ வைக்க முடியாது, நீங்களாம் நினச்சாலும் ஒரு நிமிஷம் சாகடிக்க முடியாது. சரியா? அதில் உங்களால் யாருனாலும் இப்போ மனுஷனோட லிமிட்டேஷனுங்கிறது ரொம்ப லிமிட்டு தான். சரியா? ஒரு லெவலானது தான். சட்டம் இருக்குது, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, கடவுள் இருக்கார் எல்லாத்துக்கும். அவர் தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எல்லாம் கொடுக்குறதெல்லாம். நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியும். எந்த தப்பு வேணும், நம்ம எந்த புள்ள வேணா இருக்கட்டும், எந்த பையன் வேணா இருக்கட்டும், என்கிட்ட வந்தாங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் அழுவாங்க, உடச்சி தான் சொல்லுவாங்க, மறைச்சிட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டார்க் சீக்ரெட்ஸு, அந்த பர்சனல் ப்ரைவேட் திங்ஸு அது எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்குறாங்க. ஒரு நாள் அது என் ஒய்ஃப்கிட்ட கூட பேச மாட்டேன், ஒரு நாள் அது வெளியே சொல்ல மாட்டேன். லீட்ஸ் கிட்ட பேசினா கூட அந்த இஷ்யூவை ஜென்ரலைஸ் பண்ணி இந்த இஷ்யூவை பற்றி தான் பேசி சொல்லுவேன் தெரிஞ்சு இவங்க பண்ணினது பிடிச்செல்லாம் எப்பவும் பேச மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் அவங்களே நேசிக்கிறேன், அவங்களாம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தர் தப்பு பண்ணவன் திருந்தி வாழணும். அதுக்கு தானே கோர்ட்டு ஜெயிலு தண்டனை இதெல்லாம் கொடுக்குறது. எதுக்கு? அவங்களை கொலை பண்ணி தூக்கல மாட்டிருக்கா? இல்லை, அவங்க தப்பு பண்ணால் திருந்தி வரணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அவங்க தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா உயிரை கொள்றது யாருக்குமே கடவுள் கொடுக்கல இல்லை பெருசாக. வீரம்ங்கிறத வந்து நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா வெட்டுறது குத்துறது அப்படின்னு பழைய காலத்தில் அதெல்லாம் பார்த்தது. அதை வச்சுக்கிட்டாலும் நீ வாழ்க்கையில் ஓட்ட முடியாது. சரியா? அதெல்லாம் பண்ணி எனத்தை பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்திட்டோம்னா எதுவுமே தேவையில்லையே பெருசா. அவன் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு நிம்மதியை செத்து போயிடுவானே. இதை பூரா வக்கரப்படுத்தி இதை பூரா சுயநல சமுதாயம் மாற்றி இதை பூரா ஒரு இப்போ யோசிங்களே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை வீட்லையும் நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க சொத்துக்கா, கரெக்டாக? இதெல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும்போது நடந்ததா? அப்படி ஒருத்தரையே பூரா வச்சுக்கிறது தப்பு தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அதையெல்லாம் சொல்லி புரிய வச்சு அதை பண்ணியிருக்கணும்ல, இல்லையா? அதனால நம்ம ரொம்ப சுயநல கூட்டமாகவும் நம்ம மாற வேண்டாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமா, நம்ம வந்து ஜம்முன்னு ஒரு நல்ல வேலையை எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். என்ன முடியுமோ அந்த இடத்துல இருக்கிற நல்ல வேலையை பண்ணுங்க போதும். சரியா? எதுவுமே முடியல,
கம்மிங் டு த பாயிண்ட். எதுவுமே முடியல. என்னால் எது முடியாதுன்னு கேட்குறேன். நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அம்மா இல்லாமல் தான் வந்தேன், அப்பா இல்லாமல் தான் வந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்டை கொடுங்க. வருஷத்துக்கு இவ்வளோன்னு அதை கொடுக்கலாம்ல, சேர்த்தி வைங்க. என்கிட்ட பணமே இல்லைன்னா சேர்த்தி வைங்க. சிகரெட் குடிக்காதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க, ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க, சினிமாவுக்கு போகாதீங்க, பார்ட்டி பண்ணாதீங்க, நல்லது கெட்டதுக்கு போகாதீங்க. சரியா? ஏதோ இதில் ஒன்றை கட் பண்ணுங்கள். வருஷத்தில் எத்தனை பண்ணுவீங்க? ஒன்றை காருக்கு பெட்ரோல் போட்டு சுற்றாதீங்க. ஒன்றை கட் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு மனசார கொடுங்க. உங்கள் பேரை சொல்லி தான் வெளியே போகும். யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியும். நீங்கள் டைரெக்டாக உங்ககிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி கொடுங்க. இதெல்லாம் என்ன மாதிரி வளர்ந்த பசங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரியா? ஒரு சிலர் அம்மா மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. ஒரு சிலர் கேர் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் பெரிய நன்றி. இந்த ஜேர்னி ரொம்ப ஹார்டான ஜேர்னி தான். இதில் எல்லாம் மறைக்கிறக்கோ ரொம்ப பூசி முழுகிறக்கோ அப்படியே புனிதப்படுத்துறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு ஆம்பளை பையனுக்கு நடக்கக்கூடாத கொடுமை, ஆம்பளை பையன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாதெல்லாம், ஆம்பளை பையன் வாழ்க்கையில் பாத்திரக்கூடாதெல்லாம், ஆம்பளை பையனோட வாழ்க்கை நரகம் அப்படிலாம் இருந்து வந்தது தான். கடவுள் காப்பாற்றிக்கணும்னு இடத்துல விட்டார். இவ்வளோதான். இதை உடச்சி பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிற புரிஞ்சுக்குங்க. பட் கடவுளுக்கு பெரிய நன்றி. எங்கூட இருந்த அந்த குட்டி குட்டி நல்ல மனசுக்கு, அந்த கொஞ்சம் பேர் இருந்தீங்களா ஸ்ட்ரகிளிங்கில், அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. இது இதுக்கு என்றைக்காவது பேச முடியுமான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் செத்து போனாங்கன்னா என்ன பேசுகிறேன். வயசாகி அவங்க ரொம்ப நாள் இருக்கட்டும். ஒரு வேளை தவறி போயிட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா என்ன சொல்கிறேன். சரியா? இந்த ஒரு கொடூரமான ஒரு உலகத்தில் இப்படிலாம் விட்டுட்டு ஒரு பையனை விட்டுட்டு போய் இப்படிலாம் நான் படாத கஷ்டம்லாம் இல்லை. அது எங்கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அங்கேருந்து ஒருத்தன் வந்தாண்டா மேலே அப்படின்னு தெரிஞ்சது. சரியா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டு இதெல்லாம் போடும்போது, நம்மளை பற்றி போடும்போது சிங்கம் அப்படிலாம் வச்செல்லாம் போடுறதெல்லாம் அதனால தான் இப்போ சிங்கம்னா நம்ம என்ன போய் மானை பிடிச்சி கடிச்சா தின்னு போடுறோம். அப்படி இல்லை. எங்கேருந்து ஒருத்தன் என்ன வேலையை திரும்ப பண்ண முடிஞ்சது, சமுதாயத்துக்கு என்னவா இருக்க முடிஞ்சதுங்கிறது தானே. அப்படி தான் இருந்தாங்களே தவிர நம்ம போய் அது நம்ம மேலே ஆசையாக, நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க, நேசிக்கிறவங்க, நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க, அவங்க பண்ணுற வேலை தான். நம்மளாம் சொல்லிடலாம் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் நடந்துடல. அத்தனையெல்லாம் இழந்து இந்த இடத்துக்கு வந்தால் கூட அப்போ மனசில் தோணுச்சு டியர். அதை சொன்னால் கூட அதையும் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒரு ஆம்பளை பையன் படக்கூடாதெல்லாம் பட்டுட்டேன். சரியா? ஏன்னா இங்கே நிறைய இன்னும் வயசானவங்க இருக்காங்க, அவங்களாம் போய் சேர்ந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பட்டக்கூடாதெல்லாம் பட்டாச்சு. என்னெல்லாம் வாழ்க்கையில் படக்கூடாதோ அத்தனை நான் பட்டுட்டேன். சரியா? அப்போ இந்த நேச்சர் என்ன, இது ஏன் ஒருத்தன் உண்மை பேசுறதுக்கு தைரியம் வேணும். நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி பேசுவாங்க. அதாவது என்னென்னா பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு 100% ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா 90% சொல்லிட்டு 10 இல்லை 80% சொல்லிட்டு 20% ஃபில்டர் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபில்டர் பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு % அவங்களுக்கு. அவங்க சேஃபாக இருக்கிறக்காக அந்த கேம் ப்ளே பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா 90% உண்மை சொல்லி 10% பொய்யை சேர்த்து சொல்லுவாங்க. அவங்களே நான் பார்த்துருக்குறேன் நிறையா. ஒருத்தர் உண்மையை பேசுகிறான் பார்த்தீங்களா, எதையுமே நான் எப்பவும் ஃபில்டர்லாம் பண்ணி பேசணும்ல, பொய்யும் பேசணும். ஏன்னா அதுக்குலாம் தைரியம் நிறைய வேணும், மனதைரியம் வேணும். ஏன்னா நிறைய நீ இழப்பை சந்திப்பேன். நான்லாம் சந்திக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உடனே சொல்லிடுறீங்க ஒரு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, இதெல்லாம் ஒரு உயிர் எங்கூட வந்திருக்கிறாங்க, நான் அதுக்கு பொறுப்பாக இருந்து பண்ணுறேன். சரியா? அதுக்காக நான் போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஊரேமாற்றிட்டு நான் தான் பெரிய பெஸ்ட் ப்ரீட்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. சரியா? பெரிய தப்பெல்லாம் பண்ணதில்லை. எந்த சுகத்தையும் அனுபவிச்சது கிடையாது, எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது. எந்த ஒரு என் வாழ்க்கையில் ஒருத்தன் கூட நான் உனக்காக இருக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. நான் ஊர் பூரா இருக்கிற அத்தனை பையனுக்கும் பிள்ளைக்கு நான் சொன்னேன், நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன். நண்பர்களுக்கும் யாரெல்லாம் முடியலன்னு சொன்னாங்க, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன். அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, எனக்கு தெரியாது. அவங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தாங்க, நான் பார்த்துக்கிற விடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரியும் அவங்க ஏதோ வருஷத்துக்கு 100 கோடி ஏதோ பிஸ்னஸ் நடக்குதாமா. அவங்ககிட்ட போய் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது பண்ணியிருக்காங்களாமா. இப்போ ஏதோ பாதி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க 99 கோடி ஏதோ டர்ன் ஓவர்லாம் பண்ணுங்களாமா. சொன்னேன். அவங்க கடைசியில் சொன்னாங்க அதை. அவங்ககிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன் டியர், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அங்கே ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அவங்களும் இன்னும் ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் நல்ல ஒரு பாண்டிங்கோட தான் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்து பழகிறது இல்லை. நம்ம ஒரு சாதாரண ஒரு பிள்ளை எப்படி இருந்தோ அதே லெவல் தான் அங்கே. நீங்கள் என்ன ஒரு வேலை, உங்கள் ஆக்ஷன் என்னவா இருந்திருக்குது? எல்லாத்துக்கும் காசு கொடுத்தீங்களா? எல்லா இடத்துலையும் கூட நின்னீங்களா? ஒரு நல்ல காரியத்துக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு பின்னாடி ஒரு பாண்ட் ஸ்ட்ராங்காக ஒரு நின்று என்னை நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த வேல்யூலாம் பெருசாகுமே தவிர மற்றபடி ஜஸ்ட் பிகாஸாக ஒருத்தர் பெரிய ஆளுக்கு பெரிய கோடீஸ்வரங்கன்னா அப்படிலாம் போனதில்லை. ஏன்னா அதை அவங்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி தான். அவங்களுக்கு உண்மையான ஆளுக்கு தான் தேவை லைஃப்பில். பெரிய பணக்காரங்களுக்கு உண்மையான ஆளுக்கு தான் வேணும். நம்ம ஃபேக்காக போய் ஏமாற்றிட்டு போயிட்டோம்னா, கேர்ட்ட போனோம்னா உண்மையாக தான் பழகுவார், பிடிச்சிருந்தா க்ளோஸ் ஆகிக்குவோம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு உயிரை கொடுத்து நிற்கிற மாதிரி இருப்பாருன்னு தான் தெரியணுமே தவிர நம்ம பெரிய ஆளுனால யாருன்னு ஒட்டிக்குவோன்னா அது உங்களுக்கு டேஞ்சர்.
நீங்களும் அப்படி ஆளுகளை கெட்டு விட்டா அது உங்களுக்கு டேஞ்சர், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இப்படி தான் இந்த வாழ்க்கை போயிருக்குது. இந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வந்ததுனால தான் எனக்கு என்ன வாழ்க்கையில் ஆசை இருந்ததுன்னா, ஒரு ஆம்பளை பையனை பெற்று அந்த பையனுக்கு எல்லாமே கொடுத்து வளர்த்தி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு ஒரு ஆம்பளை பையனை நல்லா வளர்த்துனா அவன் எப்படி இருப்பான், அவன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவான், எப்படி அந்த குழந்தை வளரும், ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து கேர் பண்ணி வளர்த்துனா அந்த பையன் எப்படி இருப்பான், எப்படி வளருவான் அப்படின்னு. அப்போ என் மனசில் எத்தனை வலி இருந்திருக்கும். அப்போ நான் வந்து ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சொல்கிறேன், பையன்தான் சொல்லிட்டேன். ஒரு 8 மாதம் வரும்போது என் ஒய்ஃப் சொன்னா அப்படி, இல்லைங்க நீங்கள் வந்து இப்படி சொல்லி பையன் எனக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு, ஒருவேளை புள்ள பிறந்த நான் ஃபீல் பண்ணிடுவேன், அதனால இனிமேல் சொல்ல வேண்டான்ட்டு. அப்படி அப்புறம் தான் எனக்கு நான் பண்ண மிஸ்டேக் புரிஞ்சுது. ஓ இப்படி வேறு இருக்கா, நம்மளை பற்றி சுயநலமாக யோசிச்சிட்டோமே. எனக்கு ஒரு பையனாக வந்து இது ஒரு கொடூரமான சொசைட்டிங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான, கேவலமான, அசிங்கமான சொசைட்டி இது. சரியா? என் வாழ்க்கை முழுவதும் நான் வளர்ந்து வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு எந்த நல்லது இது பண்ணல. எனக்கு இதெல்லாம் பண்ணினதுக்கெல்லாம் திரும்பி கூட பார்த்துருக்க வேண்டியதில்லை. சரியா? ஆனால் அப்படி போயிடக்கூடாதுரா, அதுதான் இங்கே சேலஞ்சே. உனக்கு இத்தனை கெட்டது நடந்துச்சு, எல்லாமே பண்ணாங்க, அந்த பண்ணணும் கெட்டது பண்ணாங்க, அத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருக்கேன், அத்தனை பேருக்கு ஃபினான்ஷியல் வேணுங்கிறப்ப கொடுத்துருக்கேன், வட்டி இல்லாமல் கொடுத்துருக்குறேன், நிறைய பேருக்கு கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துட்டு வாங்காமல் விட்டுருக்குறேன், வேணான்னு சொல்லிட்டேன், முடியலன்னா கான்ட்ரிபியூஷனை மாற்றிருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சிலது பேச முடியல, வேண்டாம் பேசுகிற நேரம் வந்துன்னா கடவுள் அதுக்கு ப்ளஸ் பண்ணாருன்னா அதை பண்ணுவோம், வேண்டாம் விட்டுருங்க. அப்போ இந்த பையனை வந்து ஒரு ஆம்பளை பையன் பிறந்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து வளர்த்தணும்னு ரொம்ப ஆசை. அப்படி அதே மாதிரி கடவுள் புண்ணியத்தில் பையனும் பிறந்துருச்சு. அதனால் அவன் வளரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் எனக்கு அப்படி மைண்டு ஓடும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு அந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருக்குமில்ல, மெமரி பயங்கர ஸ்ட்ராங்கு. இப்படியெல்லாம் நீங்கள் பாதிப்பில் வளர்ந்தீங்கன்னு உங்களுக்கு மெமரி ஸ்ட்ராங்காயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்திருக்குது. அது வந்து ஒரு வரமும் தான், அது ஒரு குறையும் தான். எதுவுமே மறக்காது மைண்டில். ஒரு தடவை போனால் அப்படியே ரெக்கார்டாக இருக்கும். சரியா? அப்படியே இருக்கும். நான் பெரிய அறிவாளி, இன்டெலிஜென்ட் இல்லைங்க, ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் இல்லையா? அதனால வந்து என்னால் வந்து சர்வே பண்ண முடிஞ்சது இல்லையா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமை இருக்கும்ல. ஒரு சிலர் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக யோசிப்பாங்க. பட் நம்ம லீடர்ஸ்லாம் அவங்க சொன்னோம்னா, எனக்கு இவ்வளோலாம் நான் பெரிய அறிவாளின்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அது உண்மை இல்லை. நிறைய மெமரி, ஞாபக சக்தி நிறையா இருக்குது. அது கடவுள் கொடுத்த ஞாபக சக்தி நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படியும் அது நின்றுக்குது. அதனால அது கெட்டது நிற்கும், நல்லது நிற்கும். அதுதான் பிரச்சனை. கெட்டதெல்லாம் என்றைக்கும் மறந்துடாது. நம்ம வந்து அவங்கள சொல்லி இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேனே தவிர, அந்த கெட்டது ஒருபோதும் என்னை விட்டு போனதில்லை. மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படியே அவங்கள பார்க்கும்போதெல்லாம் தோணும். பட் அவங்க திரும்ப அழுகிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அப்படி விட்டு போயிடுறது தான். சரி இவங்க இவ்வளோதான், சரி நம்ம அவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு தான். அப்போ நான் இப்படியெல்லாம் வளர்ந்து வந்து ஒரு பையன், ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா எல்லாம் கொடுத்து வளர்த்தி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு. அப்படி பையன் பிறந்துட்டு அவனை அப்படி தான் வச்சிருந்தது. அப்புறம் பாண்டியன்லாம் தான் வந்து அது ரொம்ப உருக்குறுக்குன்னு இருப்பேன். பையன் தான் உலகம், பையன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த டிசிஎஸ்ல வந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். அப்போவே வந்து $2000 $3000 அவனுக்கு டாய்ஸ் வாங்கி வச்சிருப்பான். அது சார்லெட்டில் யார் வீட்லையும் அப்போல்லாம் இல்லை. ஒரு ஆள் சம்பாரிச்சதில்லை, 2 பேர் சம்பாதிக்கிறத விட்டுருங்க, எனக்கு எப்படின்னு தெரியல. பூராமே அவனை பற்றி தான் பேசும். அவன் தான் உலகமாகவே இருந்தா அப்படி. அப்புறம் வந்து பாண்டியன் என்ன சொன்னார், இது இப்படி இருக்கிறதும் வந்து இந்த அபியும் நானும்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த ஹீரோயின் அவங்க அப்பாவும் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நானும் என் பையன் இருந்தோம். அவன் வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அம்மா அடிச்சுது அப்படிமா. திரும்பிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து சின்ன வயசுல என் கூப்பிட்டு போனாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் மிக்ஸ். இங்கே தமிழ் பேசுவான், வளருவான், இங்கே வந்து இங்கிலீஷு. அப்போ சொல்லுவான் வந்து, நான் சொன்னால் சத்தம் போடுவேன். அதே மாதிரி என்ன மாதிரியே நான் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ட்ரெஸ் கேட்பான். கார் நம்ம சின்ன கார் வாங்கி கொடுக்கணும். எங்கூட தான் கம்பேரிஷன். நான் ப்ரொடக்ஷன் பட் பேஜர் வச்சுருந்தா பேஜர் கேட்டு அழுகுவான். கம்ப்யூட்டர் ஒன்று கொடுத்துடணும். இந்த மாதிரி அவன் ரொம்ப அவன் கிஃப்டடாக தான் இருந்தான் அந்த டைம்லாம். நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் பாண்டியன் வந்து சொல்லி தான் இன்னொரு குழந்தை பெற்றுக்குங்க, நீங்கள் ரொம்ப உருக்குன்னு, இது ரொம்ப டேஞ்சர் இருக்குது, அந்த பையன் நல்லா வளராது, குறும் பண்ணுவான். உங்கள் பிளட்டில் இன்னொன்று இருக்கட்டுமே, நீங்கள் சிப்ளிங் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரிலாம் சொல்லுவீங்களா, நீங்கள் ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லலாம் எடுத்து. அப்புறம் தான் யோசித்தோம். அப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஊருக்கே சொன்னது 2 குழந்தை பெற்றுக்குங்க. 2வது குழந்தை வந்தோடனே பயம் வந்துருச்சு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம எப்படி வளர்த்த போகிறோம், நம்ம எப்படி செட்டில் பண்ண வைக்க போகிறோம், நம்மளுக்கு காசே இல்லையே, நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அந்த பயம்லாம் நேச்சராகவே வந்துருச்சு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன், பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் படிக்கிறேன் அப்படி. அது அவங்க விருப்பம் தான், இல்லாட்டி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா இருக்கிற ஃபீல் வந்துருச்சு. டிப்ரெஷன்லேயே எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. நம்ம தான் வேற ஒரு உலகத்தில் இருந்தோம். இப்போல்லாம் ஒரு சில நேரம் அதை ஃபீல் பண்ணிக்கிறது. சரி ஒரு அம்மா தான் வந்து பிறந்திருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்திருக்கலாம். நான் அம்மா ஒரே டைம் தான் கனவுல வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கிற டைம் 2015 14 எண்டு 15 வந்துச்சு ஒரு டைமில். அப்போ தான் ஒய்ஃபு தம்பி கலிஃபோர்னியாலாம் படிச்சுட்டு இருந்தான். அப்புறம் எம்எஸ் படித்தாங்க. பாப்பா ஊரில் இருந்துச்சு, நான் தனியாக ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன் சார்லட்டில். அப்போ தான் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போனேன். தனியாக எல்லாம் குடும்பத்திலாம் எப்போ ஒன்று சேருவோன்னு கூட தெரியாது. கடவுள் 6 மாதத்தில் சேர்த்து வச்சுட்டார். திரும்ப பாப்பா வர்றது 2 வருஷம் ஆச்சு. எங்கள் அத்தா அவ்வளோலாம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிள்ளைகளை வளர்த்தி பையனை வளர்த்தி அதெல்லாம். அதனால் அவங்க மேலே அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு.
ஸோ இவ்வளோதான். அப்போ கூட உயிரோடு இருக்கும்போது அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு நாள் மனதில் நான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவ்வளோ உடஞ்சி போகணும்னு கூட அவங்களுக்குமே தெரியாது. ஆனால் என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி இருந்தேன், எப்படி ஆனேன்னு சொல்லிலாம் தெரியும். அதனால் நீங்கள் உண்மையாக இருங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லபடியாக இருங்க, சரியா? ஸோ வேறையெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் போய் எதையும் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலையா, அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்த அளவு பாருங்கள், அவ்வளோதான் இந்த வாழ்க்கையே. வேறையெல்லாம் ஒன்றுமே இல்லை டிஎஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் அப்படியே இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைக்கு பையனு தனியாக இருக்கும், அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான். என்னென்னா என்னடா எங்கள் அப்பா இத்தனையெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருந்து குரோக்கர் வந்திருக்கிறேன். கடை, இது ஒரு கடை. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நான் என்ன ஒரு தடவை காட்டுற பாருங்க. இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஸோ வந்ததில்லை பட் இந்த குரோகருக்கு போவேன். இந்த குரோகருக்கு போயிட்டு கார் வருது, நம்மளது பெரிய கார் தான். ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் பேர் காரெல்லாம் காட்ட சொன்னீங்க. நம்ம அதில் என்னப்பா ஒரு பெருமை இருக்குது, அதனால ஒன்றும் பெருசாக பண்ணல. என்ன இங்கே வந்தால் எல்லோரும் வாங்குறது தானே, அது ஒன்றும் ஒரு பெரிய லக்ஸுரி கிடையாது. இது வந்து ஒரு நெசசிட்டி. இங்கெல்லாம் வந்து தெரியுதுங்களா, அங்கே தெரியும் பாருங்க, கேமராவில் தெரியுதா கொஞ்சம். ரெண்டு பக்கம் பெரிய காராக இருக்குது, அதனால் பார்த்து நிறுத்தணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு நல்ல எல்லாம் ஒன்றா வாங்கப்பா, வாங்கலை எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா மக்களும் வாங்க. இதில் என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் நம்மளுக்கு என்ன வந்துட போகுது இல்லையா? எல்லாம் ஒன்றா சேர்றது ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அப்படி தானே ஒன்றும் இல்லாமல் தானே வாழ்ந்தோம். அது நல்லா வந்ததுக்கப்புறம் வரணும்ப்பா, அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? நம்ம வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் வரணும். நம்ம ஒன்றுமே இல்லாதப்பெல்லாம் ஒன்றா இருந்து போட்டு கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் விட்டு போட்டு ஓடுறதுல இல்லைன்னு இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் சீக்கிரம் வாங்க. ஒரு குள்ளாவும் வச்சுருந்ததுக்கான அதான் தேடிட்டு இருந்தேன். சரி டிஎஸ், ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நானும் ஒரு கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன். பார்த்துட்டிங்களா, இதுதான் கடை, சரியா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் கார்லாம் நின்றுட்டுருக்கு. இது நம்ம காரு, நீங்கள் பார்த்துக்கங்க. அது ஏசல் கெட் டுகெதருக்காக வாங்கினது தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியோடு போனால் 2 வாரம் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அப்புறம் சுரேஷ்ட சொல்லி என்னடா கொஞ்சம் பெரிய காராக வேணும்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு வாங்கினது தான். ஒன்றும் சரிங்களா? ஸோ லவ் யூ ஆல். எப்போவுமே சொல்கிறது தான், எனக்கு வாழ்க்கையில் சொல்லாத ஒன்று தான், நான் இருக்கேன் கேர் உனக்குன்னு யாருமே சொன்னதில்லை. நான் உனக்கு இதை பண்ணி கொடுத்துட்றேன் கேர்னு யாரும் சொன்னதில்லை. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நான் இருக்கேன் டிஎஸ். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.